அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். Am I audible? ஆடிபிளா இருக்குங்களா? Good afternoon, good morning, good afternoon everybody. ஆடிபிளா? ஓகே, சூப்பருங்க. வாங்க கிளம்பலாம். ஓகேங்க, முடிஞ்சு. ரைட், இப்போது இன்றைக்கான நியூஸ் பேப்பர் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு 6, 7 and 8 நவம்பர். ஓகேங்களா, இந்த நவம்பர் 7th வந்து ஃபுல் ஆஃப் ட்ரம்ப். ஓகே, அதில் சில ஆர்டிகல்ஸ் விச் இஸ் ரெலவெண்ட் ஃபார் யூபிஎஸ்சி, அதை மட்டும் பிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, மற்றபடி 6th and 7th வழக்கம் போல் சில அரைச்ச மாவுகளை அரைச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஒதுக்கியிருக்கோம். பட் இம்பார்ட்டண்ட்டாக சில பொலிட்டிக்கலில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் சில விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நியூஸுக்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா, கேன் த ஸ்டேட் அக்வயர் ஆல் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி? கேன் த ஸ்டேட் அக்வயர் ஆல் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி? சார், இது ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது அப்படின்னா, வாட் நம்மளுடைய ஃபார்ம் ஆஃப் அந்த எக்கனாமிக் பிரின்சிபல் டியூரிங் த இண்டிபெண்டன்ஸ் அப்போ நம்மளுடைய எக்கனாமிக் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, சோஷியலிஸ்டிக் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட். சோஷியலிஸ்டிக் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட். ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனில் இந்த சோஷியலிசம் அப்படிங்கிற வார்த்தை கிடையாது. அதை எப்போ சேர்க்குறாங்க, 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் சேர்க்குறாங்க, 1976. ஓகேங்களா, யார் சேர்க்குறது? இந்திரா காந்தி அவர்கள் சேர்க்குறாங்க. செக்யூலர், த வேர்டு செக்யூலர், அப்புறம் சோஷியலிஸ்ட், அப்புறம் இன்டெகிரிட்டி, இந்த 3 வார்த்தையை சேர்க்குறாங்க. ஆனால் இம்ப்ளிசிட்டாக, அதாவது உள்ள கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள நிறைய ப்ரொவிஷன் சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் அங்கங்கே வச்சுருந்தாங்க நம்மளுடைய ஃபோர்ஃபாதர்ஸ். அதில் குறிப்பாக ஒரு ஆர்டிக்கல், அது என்ன ஆர்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா 39C, which prevents the concentration of wealth. This prevents the concentration of wealth. அதாவது ஒரு ஸ்டேட் அப்ஜெக்டிவாக கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த்தை ப்ரிவென்ட் பண்ணுறது. அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். இது ரெண்டுத்தையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிகல்ஸில் வலியுறுத்துறாங்க. ஓகேங்களா, பட் ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் என்ன இருக்குது? ஆர்டிக்கல் 19(1)(f இருக்குது. Original constitution, I am talking about original constitution, where they have given the right to property as the fundamental right. Right to property as the fundamental right. அதே மாதிரி ஆர்டிக்கல் 31ல என்ன பண்ணியிருக்காங்க? They have given told about the compensation for which the state is forcefully taking a private property. ஸ்டேட் ஏதாவது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை ஃபோர்ஸ்ஃபுல்லாக டேக் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கான தகுந்த காம்பன்சேஷனோட தான் பண்ணணும். Nobody can take any private property without a procedure or which is established through law. அப்படிங்கிறது தான் அந்த ஆர்டிக்கல் 31. அப்போ இது ரெண்டுத்தையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுத்தையுமே after 1978 this has been moved to the legal right 300A அப்படின்னு ஆக்கிடுறாங்க. அப்போ இதை கேன்சல் பண்ணிடுறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்டில் இனிமேல் கிடையாது. இட் இஸ் அ மியர் லீகல் ரைட் இன் 300A. 300Aல ஆனால் இன்னும் இருக்குது, கான்ஸ்டிடியூஷனில் தான் இருக்குது, பட் இட் இஸ் அ லீகல் ரைட் நவ், நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட். அப்படின்னா என்ன சார்? இது ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, இப்போ ஒரு கேள்வி வருதுங்க. என்ன கேள்வினா, இந்த ஆர்டிக்கல் 39Cல சில வார்த்தைங்க இருக்குது.
என்ன வார்த்தைங்கிறத பார்ப்போம். என்ன வார்த்தைனா which provides that the ownership and control of the material, which provides that the ownership which provides that the ownership and control of the material resources அப்படிங்கிறது தான் இங்கே வார்த்தை ரொம்ப முக்கியம். material resources, ownership and control of the material resources of the community are so distributed as the best to subserve the common good. community உடைய அந்த மெட்டீரியல் ஓகேங்களா, மெட்டீரியல் அந்த மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் இருக்குல்ல, அது வந்து இட் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபார் த காமன் குட் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 39B இருக்கிறது. சியில் இருக்கிறது என்னது, அவாய்டிங் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த். அப்போ மெட்டீரியல் டிஸ்ட்ரிபியூஷன் பி, சி வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த். இப்போ இதை வந்து நம்ம வலியுறுத்தும் பொழுது இல்லைனா ஒரு லாவாக மேக் பண்ணும் பொழுது இட் இஸ் ஸ்ட்ரெயிட் அவே இன் ப்ராப்ளமேட்டிக் வித் த ஆர்டிகல் ப்ரொவிஷன் 1F. அந்த டைமில் நான் சொல்கிறேன், ஏன்னா 78 வரைக்கும் அது ஃபண்டமெண்டல் ரைட்டாக தான் இருந்துச்சு. அப்போ டிபிஎஸ்பி, there is a clash between the DPSP and article 19F. அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் ஆல்சோ டேக்கிங் அவே த ஆர்டிகல் 14, ஓகேங்களா, ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஸோ இது ரெண்டுத்துலேயும், இந்த ரெண்டு ஃபண்டமெண்டல் ரைட்லேயுமே வந்து இப்போ ப்ராப்ளம் வருது. அப்போ அதை தீர்க்கறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஒன்று போடுறாங்க. அது என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 31C சேர்க்குறாங்க அந்த அமெண்ட்மெண்ட்டில், ஓகேங்களா. ஆர்டிகல் அமெண்ட்மெண்ட் 25 ஐ திங்க், ஓகேங்களா, ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஆர்டிகல் 31C சேர்க்குறாங்க. 31C சேர்க்கறதுல என்ன பண்ணுறாங்கன்னா whenever we are implementing 39B and C, Article 14 and 19 will not be violated அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ Article 39B and C comes in, Article 14 and 19 automatically goes out actually. இப்போ இதன் அடிப்படையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1977 there was a case, ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வெர்சஸ் ரங்கநாத ரெட்டி அப்படிங்கிற ஒரு கேஸ் 1977. ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they have nationalized every private buses. இவர் ப்ரைவேட் பஸ் ஓனர் இவர். அப்போ என்னோட ஃபண்டமெண்டல் ரைட் பாதிக்கப்படுது அப்படின்ட்டு அவர் வந்து கோர்ட்டில் கேஸ் போடுறாரு. அப்போ கோர்ட்டில் கேஸ் போடும்போது ஜஸ்டிஸ் கிருஷ்ண ஐயர் அவர் ஒரு டாக்டரினை வந்து சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் காமன் குட், வெறும் காமன் மெட்டீரியல் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபுல்லாக இயற்கையாக இருக்கக்கூடிய இல்லைனா வந்து எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டும் கிடையாது. இட் இன்க்ளூட்ஸ் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி ஆல்சோங்கிறார். இஃப் இட் சர்வ்ஸ் த காமன் குட். ஏன்னா நம்மளுடைய பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல். அப்போ அதன் அடிப்படையில் வச்சு பார்க்கும் பொழுது எல்லா மெட்டீரியலுமே வந்து ப்ரைவேட் மெட்டீரியல் தான். அதாவது வந்து எல்லா மெட்டீரியலுமே வந்து மெட்டீரியல் ரிசோர்ஸ் தான் விச் கேன் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபார் த காமன் குட். அப்போ ஸ்டேட் வந்து எல்லா மெட்டீரியலுமே அவங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நேம் ஆஃப் காமன் குட் தே கேன் அக்வயர் அப்படிங்கிற அந்த டாக்டரினை இட் இஸ் கிவன் பை கிருஷ்ண ஐயர் சொல்கிறார் அதை, ஓகேங்களா. மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் எம்ப்ரேசஸ் ஆல் நேஷனல் வெல்த், நாட் மியர்லி நேச்சுரல் ரிசோர்ஸஸ். நேஷனல் வெல்த் எல்லா நேச்சுரல் வெல்த்துமே, நாட் மியர்லி நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ஆல் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் சோர்சஸ் ஃபார் மீட்டிங் மெட்டீரியல் நீட்ஸ் மீட் பண்ணுது அப்படின்னா எல்லாமே மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் தான் அப்படிங்கிற இந்த மெட்டீரியல் ரிசோர்ஸுக்கு அவர் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அதை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ இதன் அடிப்படையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is two important cases. என்னென்ன கேஸ் அப்படின்னா சஞ்சீவ் கோக் மேனுஃபேக்சரிங், அப்புறமா வந்து மஃப்லால் இண்டஸ்ட்ரீஸ் ஜட்ஜ்மெண்ட். இது ரெண்டுமே வந்து இந்த கிருஷ்ண ஐயருடைய டாக்டரின் அடிப்படையாக வச்சு இட் ஹாஸ் பீன் கிவன் இன் த ஃபேவர் ஆஃப் ஸ்டேட்.
ஸ்டேட்டோடைய அக்குசேஷன், ஸ்டேட்டோடைய பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அக்குசேஷனுக்கு ஆதரவாக வந்து இந்த டாக்டரின் அடிப்படையில் தான் இந்த கேசஸ்லாம் வந்து நடந்துச்சு. இந்த கேஸ்லாம் அப்படி தான் நடந்துச்சு. பட் இப்போ ரீசண்டாக நடந்த ஒரு 7 ஜட்ஜ் 8 ஜட்ஜ் 9 ஜட்ஜ் பெஞ்சில், மெஜாரிட்டி பெஞ்சில் என்ன தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் held that not every property not every private resources not every private resources can be considered material resource of a community. எல்லா private resourcesum கிடையாது. ஓகேங்களா? மெட்டீரியல் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது எல்லா பிரைவேட் ரிசோர்ஸும் கிடையாது. இது ஏன் திடீர்னு ஷிஃப்ட் ஆகுறாங்க ஹைகோர்ட், இது சுப்ரீம் கோர்ட் ஏன் வந்து இந்த ஐடியாலஜிலேருந்து டக்குன்னு ஷிஃப்ட் ஆகுறாங்கன்னா, த கண்ட்ரிஸ் ஐடியாலஜி ஹஸ் ஆல்சோ மெட்டமார்ஃபைஸ்ட். அந்த டைமில் வந்து அந்த தீர்ப்பு கொடுக்கும்போது கண்ட்ரி வாஸ் ஃபாலோயிங் சோஷியலிஸ்டிக் ஐடியாலஜி. பட் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் எல்பிஜி எரா ப்ரைவேட்டைஸ் ஆனதுக்கப்புறமா இட் இஸ் நோ லாங்கர் அ சோஷியலிஸ்டிக் ட்ரிவன் எக்கனாமி. இட் இஸ் அபவுட் மார்க்கெட் ட்ரிவன் எக்கனாமி. மார்க்கெட் ட்ரிவன் எக்கனாமி ஆனதுக்கப்புறமா எல்லா கம்யூனிட்டிஸ், எல்லா சோர்ஸுமே வந்து கம்யூனிட்டி சோர்ஸாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. மெட்டீரியல் ரிசோர்ஸாக எதையுமே வந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ எதெல்லாம் எடுத்துக்கலாம், எதெல்லாம் எடுத்துக்க கூடாதுன்னு கோர்ட் சொல்லுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்க, மெட்டீரியல் ரிசோர்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி, த ரிசோர்ஸ் மஸ்ட் பி மெட்டீரியல் ஆஃப் த கம்யூனிட்டி. அதுதான் மெட்டீரியல் ரிசோர்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி. கம்யூனிட்டியோடைய ஒரு பொது சொத்தா அது அனுசரிக்கப்பட்ட ஒரு மெட்டீரியலாக தான் இருக்கணும். அதுதான் கம்யூனிட்டி மெட்டீரியல் ரிசோர்ஸஸாக நம்ம எடுத்துக்கொள்ளப்படும். அதை நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அது பிரைவேட் கையிலேயே இருந்தாலுமே அதை கவர்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க கோர்ட். ஸோ கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அது என்னென்னங்கிறதையும் சொல்கிறாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு பப்ளிக் ட்ரஸ்ட் டாக்ட்ரின், அந்த கான்டெக்ஸ்டில் தே ஆர் ஸ்பெசிஃபையிங். பப்ளிக் ட்ரஸ்ட் டாக்ட்ரின் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ வந்து ஒரு பணக்காரர் இருக்கார், ஒரு கேபிட்டலிஸ்ட் இருக்கார். இஸ் அக்குமுலேட்டிங் வெல்த் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் எவ்வளோ அக்குமுலேட் பண்ணுறாரு, அவருக்கு முடிஞ்சது, அதுக்கப்புறம் அவரோட குடும்பத்துக்கு மிஞ்சின, அதுக்கப்புறமா அவர் வந்து அக்குமுலேட் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து ப்ரைவேட்டுக்கு சொந்தமானது, அது பப்ளிக்கு சொந்தமானது. ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணுறாங்க, மியர்லி தே ஹவ் entrusted to watch the resources on behalf of them. அவ்வளோதான். இதுக்கு பேர் வந்து ட்ரஸ்டிஷிப் கான்செப்ட்னு இன்னொரு கான்செப்டும் இருக்குது. ட்ரஸ்டிஷிப் கான்செப்ட் இதை வந்து சொல்கிறது காந்திஜி அவர்கள் சொல்கிறார். நீங்கள் ஒரு பப்ளிக், இது எல்லாமே பப்ளிக் ப்ராப்பர்ட்டி தான். ஒரு ப்ரைவேட் வந்து அந்த பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை அக்குமுலேட் பண்ணும் பொழுது, அபரிமிதமாக அக்குமுலேட் பண்ணும் பொழுது அதை ஒழுங்காக கையாளணும். ஏன்னா பப்ளிக் வந்து உங்களுக்கு ட்ரஸ்ட் பண்ணி அந்த ஒரு இதுவை கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுவார்னா, வினோபா பாவே அவர்கள் வந்து பூமிதான் மூமெண்ட் அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டை லான்ச் பண்ணுவார். அப்போ உங்களுக்கு எக்ஸசிவாக இருக்கக்கூடிய அந்த லேண்டை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி இந்த பப்ளிக்குக்கே கொடுத்துருங்க அப்படின்னு பூதான் மூமெண்ட் இல்லைனா பூமிதான் மூமெண்ட் அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டை லான்ச் பண்ணுவார். அவர் வந்து ஒரு காந்தியவாதி. அவர் தான் வந்து இண்டிவிஜுவல் சத்தியாகிரகான்னு வந்து காந்தி வந்து என்ன பண்ணுவார்னா 1941 லான்ச் பண்ணுவார். அப்போ ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுற இவர் தான் ஃபஸ்ட்டு இந்த இண்டிவிஜுவல் சத்தியாகிரகாவை ஆரம்பித்து வைப்பார். யார்? வினோபா பாவே. ஓகேங்களா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இந்த பப்ளிக் ட்ரஸ்ட் டாக்ட்ரின், இதன் அடிப்படையில் தான் அந்த மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் அனுசரிக்கப்பட வேண்டும். அப்போ அது என்னென்னலாம் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ்? இன்ஹெரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ ரிசோர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கணும். அதாவது அதை நம்ம யூஸ் பண்ண முடியறதா இருக்கணும். அதுதான் இன்ஹெரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரிசோர்ஸ். இப்போ ஒரு கார்டு இருக்குன்னா அது ஒரு ரிசோர்ஸ், ஸ்பெக்ட்ரம் இருக்குன்னா அது ஒரு ரிசோர்ஸ். ஓகேங்களா? அதுக்குன்னு ஒரு இன்ஹெரண்ட் இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கணும், யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூ இருக்கணும் அதுக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இம்பேக்ட்ஸ் கம்யூனிட்டி வெல்பீயிங். இப்போ அதை எடுக்கிறோம், இல்லை அதில் சேர்க்குறோம், ஒரு கம்யூனிட்டியில் சேர்க்குறோம், ஒரு கம்யூனிட்டிலேருந்து அதை எடுக்கிறோன்னா அது பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ இம்பேக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கணும் அந்த மெட்டீரியல் ரிசோர்ஸ்க்கு.
அதுக்கப்புறமா வந்து ஸ்கார்ஸாக இருக்கணும், அது அபண்டண்ட்டாக ஒபீஷியஸாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒபீஷியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எங்கே பார்த்தாலும் நீக்கமர நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ ஸ்கார்சிட்டி இருக்கணும். அப்புறம் இம்பேக்ட் டியூ டு இட்ஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ரைவேட் லேண்ட்ஸ். ஒரு ப்ரைவேட் ஹேண்ட்ஸில் அது கான்சென்ட்ரேட் ஆகும் பொழுது இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு இம்பேக்ட் இருக்கணும். இந்த மாதிரியான மெட்டீரியல் ரிசோர்ஸ் தான் இஸ் கால்ட் அஸ் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. அப்போ அது என்னன்றதையும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பேசுகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட்டு, பாண்டு, ஸ்பெக்ட்ரமு, மைன்ஸு, மினரல்ஸு மே ஃபால் வித்தின் த ஸ்கோப் ஆஃப் ஆர்டிகல் 39B ஈவன் இஃப் இட் இஸ் ஹெல்டு ப்ரைவேட்லி. அதுதான் இம்பார்ட்டன்ட். பாண்டு கூட சில நேரம் இல்லைனா ஃபாரஸ்ட் கூட ப்ரைவேட் ஃபாரஸ்ட் ஏதாவது இருக்கும், பாண்டு வந்து ப்ரைவேட் பாண்ட்ஸ் இருக்கும். அப்படி என்ன தான் இருந்தாலுமே தே ஆர் பப்ளிக் ரிசோர்ஸ். இது எனக்கு தான், இது என் ஊருக்கு தான் சொந்தம், என் வீட்டுக்கு தான் சொந்தம் அப்படின்லாம் கொண்டாட முடியாது, சொந்தம் கொண்டாட முடியாது. பிகாஸ் இட் ஃபுல்ஃபில்ஸ் ஆல் திஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதுக்கப்புறம் இந்த டேர்ம் டிஸ்ட்ரிபியூட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த டிஸ்ட்ரிபியூட் அப்படின்னு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா add a wider meaning இருக்கு, which includes both government acquisition and redistribution to private players. ஓகேங்களா? கவர்மெண்ட் அக்விசிஷன் பண்ணியிருக்கணும், அதை ரீடிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணணும். வெறும் கவர்மெண்ட் அக்வயர் பண்ணி அப்படியே அதுக்கிட்ட வச்சுருந்ததுன்னா அதுக்கு பேர் டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது. ஸோ இட் இஸ் அ வைடர் மீனிங். எப்போ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது அந்த ஆக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும்? அக்வயர் பண்ணி it should be given to the public for common good and it should also serve a common good. இந்த மூணு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு சமம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கோர்ட் வந்து சொல்லுது. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் இதை சொல்லும் பொழுது, இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது he is criticizing the judgment of Justice Krishna Iyer. அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, disservice to the constitution. இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை சொன்னதுனால ஜஸ்டிஸ் கிருஷ்ணா ஐயர் அவர்கள் as been disservice to the constitution ஒரு ஆர்ஷான வார்த்தையை வந்து அவர் வந்து பேசுறார். இது it has been created a debate over the judgment. என்னன்னா அது வந்து ஒரு டிராஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் தான். ஓகேங்களா? அந்த டிராஃப்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் இந்த மாதிரி எழுதிட்டார். ஒரு டிராஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாருமே டிராஃப்டாக எழுதுவாங்க, அதுக்கப்புறமா வந்து இட் வில் பி கம்பைல்டு, அதுக்கப்புறமா தான் அது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக வெளியிடப்படும். அப்போ இந்த டிராஃப்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் he has criticized ஜஸ்டிஸ் கிருஷ்ணா ஐயர். இது வந்து தப்பு அப்படின்ட்டு வந்து ஜஸ்டிஸ் நாகரத்னா அவர்களும், அதுக்கப்புறமா வந்து யார் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துல்யா அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ். ஓகேங்களா? இவங்க ரெண்டு பேருமே வந்து சொல்கிறாங்க, ஜஸ்டிஸ் துல்யா அப்புறம் நாகரத்னா, இவங்க ரெண்டு பேருமே வந்து தே ஆர் கிரிட்டிசைசிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவரை வந்து கிருஷ்ணா ஐயரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும் பொழுது he has not taken into the account of the times of the period. அதாவது அந்த டைமில் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கும் பொழுது அந்த மனநிலை, மக்களோட மனநிலை, நாட்டோட மனநிலை எப்படி இருந்தது அப்படிங்கிறத அவர் வந்து கணக்கில் எடுத்துக்கல. இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மாடர்ன் டேர்ம்ஸ் இருக்கும், நேஷ்னலிசம், செக்யுலரிசம், சோஷியலிசம் இப்படிங்கிறதெல்லாம் இப்போ வந்த டேர்ம்ஸ். இந்த டேர்ம்ஸ் எடுத்து அசோகா வந்து நேஷ்னலிஸ்டிக்கான ஒரு லீடரா, இல்லைனா வந்து அக்பர் வந்து ஒரு நேஷ்னலிஸ்டிக் லீடரா, டிப்பு சுல்தான் ஒரு நேஷ்னலிஸ்டிக் லீடரா, வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு நேஷ்னலிஸ்டிக் லீடரான்னு நம்ம வந்து பொருத்தி பார்க்குறோம் பார்த்தீங்களா? we are setting a modern lens and evaluating a ancient figures. இது தப்பாக தான் போய் முடியும். அந்த டைமில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட அறிவில் அவங்க எந்த மாதிரியான ரியாக்ஷனை மேற்கொண்டாங்க, whether their actions are religious, whether their actions are political, இவ்வளோதான் நம்மளால் பார்க்கணும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு நேஷ்னலிஸ்டிக் அந்த ஃபிகர்ஸ் கூட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இட் வில் ஹாவ் அ பிளைண்ட்னஸ், ஸ்பெசிஃபிக் பிளைண்ட்னஸ்.
அந்த மாதிரி இருக்குது நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நாகரத்னா அவர்கள் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் ஜட்ஜஸை என்னதான் இருந்தாலுமே கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது இப்போ கரண்ட் ஜட்ஜஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையுமே வந்து சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் கிருஷ்ண ஐயர் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொலிட்டிக்கல் இது ஜுடிஷியல் ஃபிகர். He has been the inspiration for many important judgments. And above all அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனிஸ்ட். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து நீங்கள் கன்க்ளூஷனுக்கு எழுதலாம். பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் கிருஷ்ண ஐயர் சொன்னதில் என்ன அப்படின்னா the courts to have a constitution. The courts to have a constituency. கோர்ட்டுடைய கான்ஸ்டிடியூவன்சி என்னது? நேஷன். அவங்களோட மேனிஃபெஸ்டோ என்னது? கான்ஸ்டிடியூஷன். ஸோ த கோர்ட்ஸோடைய கான்ஸ்டிடியூவன்சி இஸ் நேஷன், அவங்களோட மேனிஃபெஸ்டோ இஸ் கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ திஸ் ஹாஸ் கிரியேட்டட் டிபேட். அது கரெக்டாக வந்து நீங்கள் யோசிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட். ஓகேங்களா? அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஆஸ்பெக்ட் வந்திருக்கு, அது ஒரு நியூஸாக மாறுச்சு. ஓகேங்களா? தென் எஸ்சி ஹஸ் upholded the validity of Uttar Pradesh Madrasa Act, also confirms states regularity powers. ஓகேங்களா? உத்தரப்பிரதேஷுடைய மதராசா ஆக்ட் வந்து எஸ்சி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து வேலிடேட் பண்ணியிருக்காங்க. பட் பார்ஷியலி தே ஹேவ் வேலிடேட்டட். அது ஏன் எதுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட் ஹஸ் பார்ஷியலி வேலிடேட்டட் த கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் உத்தரப்பிரதேஷ் மதராசா எஜுகேஷன் போர்டு ஆக்ட். என்னன்னா த ஸ்டேட் கேன் ரெகுலேட் மதராசா எஜுகேஷன் டு என்ஷூர் த ஸ்டாண்டர்ட்ஸ். ஸ்டேட்ஸ் வந்து தே கேன் என்ஷூர் த வாட் டு சே கரிக்குலமாக இருக்கட்டும், ரெகுலேஷன்ஸாக இருக்கட்டும். ஏன்னா எஜுகேஷன் என்னதான் மதராசாவாக இருந்தாலும், அது ஒரு ரிலீஜியஸ் பள்ளிக்கூடமாக இருந்தாலும் அது பள்ளிக்கூடம். அங்கேயும் எஜுகேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இம்பாக்ட் பண்ணுறாங்க, விச் இஸ் கம்மிங் அண்டர் த கன்கரண்ட் லிஸ்ட் ஆஃப் என்ட்ரி 25. அப்போ ஸ்டேட் பவர் டு ரெகுலேட் தெம், பட் நாட் தேர் டே டு டே ஆக்டிவிட்டீஸ், பட் ஓவரால் ஸ்டாண்டர்ட்ஸ். பிகாஸ் ஆர்டிகல் 30 என்ன சொல்லுது? மைனாரிட்டிஸோடைய அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதை வந்து காப்பாற்றணும்னு சொல்லுது. பட் இட் இஸ் நாட் அப்சல்யூட். மைனாரிட்டிஸ் எஜுகேஷன் இந்த பவர்ஸை வந்து காப்பாற்றுறங்கிற பேரில் we cannot reduce the standards of the education which is given. ஓகேங்களா? அப்போ ஸ்டேட் has the power to regulate them. இந்த செக்யுலர் ஆஸ்பெக்ட் ஆஃப் த அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குல்ல, கரிக்குலமாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து அந்த ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், டீச்சர் ரெக்ரூட்மெண்ட்டாக இருக்கட்டும், டீச்சருக்கு தகுதி என்ன இருக்கணுன்றதா இருக்கட்டும், இவ்வளவு ஹவர்ஸ் எவ்வளவு ஹவர்ஸ் வந்து நீங்கள் பள்ளிக்கூடம் வைக்கணும் அப்படிங்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஸ்டேட்ஸ் கேன் ரெகுலேட், பட் நாட் தேர் டே டு டே ஆக்டிவிட்டீஸ். என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், என்ன சாப்பிடணும், எப்போ தூங்கணும், எங்கே தூங்கணும், என்ன போட்டுக்கணும், இதெல்லாம் சொல்ல தேவையில்லை. பட் அந்த எஜுகேஷனுங்கிற ஆஸ்பெக்டில் டு மெயின்டைன் த ஸ்டாண்டர்ட்ஸ் தே கேன் இன்டர்வைன். பட் அது ஏன் சார் பார்ஷியலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் வந்து அது என்ன சொல்கிறது, ப்ரைமரி எஜுகேஷனை மட்டும் அந்த ஆக்ட் பற்றி பேசலை, அந்த ஆக்ட் பேசலை. பட் தே ஆர் ஆல்சோ டாக்கிங் அபவுட் த ஹையர் எஜுகேஷன் லெவல்ஸ். கமில், அதாவது வந்து கமில் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் லெவல். அதுக்கப்புறமா வந்து ஃபசல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ். ஃபசல் அப்படிங்கிறது போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ், கமில் அப்படிங்கிறது அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸ். இதையுமே ரெகுலேட் பண்ணுது இந்த ஆக்ட். பட் இட் ஷுட் நாட் பி டன். ஏன்னா அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த எக்ஸ்க்ளூசிவ் டொமைன் ஆஃப் த யூனியன். என்ட்ரி ஷெட்யூல் 7ல் என்ட்ரி இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஷெட்யூல் 7ல் வந்து என்ட்ரி 66. என்ட்ரி 66ல் வந்து பார்த்தீங்கன்னா it is exclusively in the union list, which gives the union the authority to make laws to determine and regulate the standards of higher education. So higher education domain-க்குள்ள இந்த மதராசா ஆக்ட் வர்றதுனால அந்த ப்ரொவிஷன்ஸை மட்டும் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்க அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்ட்டு. மற்றபடி the very purpose of regulation is not struck down. It can be regulated. The state can regulate them.
but not their day-to-day activities. So it is a perfect balance between the standards and the rights of minority education. Okay, the Supreme Court has provided perfect balance between the rights of minorities versus the standard of their education which they are receiving. Okay, நெக்ஸ்ட் அடுத்து இதுலேயே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன அப்படின்னா இந்த 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 மதராசா அந்த லாவில் தான் இதுவும் ஒரு பாலிட்டி இஸ் வெரி யூனிக் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். ஏன்னா டைனமிக்காக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா லக்ஷ்மிகாந்த் அப்படிங்கிறது இட் இஸ் அ என்ட்ரி பாயிண்ட், நாட் யுவர் டெஸ்டினேஷன் ஃபார் பாலிட்டி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த லக்ஷ்மிகாந்தை படிக்கும்போது you are understanding about what is meant by fundamental rights. அதில் என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, ஆர்டிகல் 30 எப்படி இருக்குது. பட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா when they are applied what are all the practical problems which we are facing day to day அப்படிங்கிற அந்த விஷயம் நமக்கு தெரியும். இங்கே மைனாரிட்டி எஜுகேஷன் அந்த ஒரு ஆக்டை வந்து அந்த விஷயத்தை போட்டாச்சு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக கொடுத்தாச்சு. அப்போ கொடுக்கும்போது அதை எனாக்ட் பண்ணுறதுல இப்போ ஒரு ஆக்டை வந்து நம்ம எனாக்ட் பண்ணுறோம், அதில் ஹைகோர்ட் ஒரு மாதிரியான தீர்ப்பு சொல்லுது, சுப்ரீம் கோர்ட் அதை வேறு மாதிரி தீர்ப்பு சொல்லுது. ஹைகோர்ட் என்ன சொல்லிடுச்சு, இட் ஹாஸ் பீன் ஸ்டக் டவுன், த லா ஹாஸ் பீன் ஸ்டக் டவுன் பேஸ்ட் ஆன் த வயலேஷன் ஆஃப் த பேசிக் பிரின்சிபல், பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அது என்னது, செக்யுலரிசம். செக்யுலரிசம் அப்படிங்கிற அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனை இந்த ஆக்ட் வயலேட் பண்ணுறதுனால இட் ஹாஸ் பீன் ஸ்டக் டவுன் பை அலகாபாத் ஹைகோர்ட். அதுக்கு தான் மேல்முறையீடு பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ தீர்ப்பு வாங்கியிருக்காங்க, பார்ஷியலி இட் இஸ் கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்ட்டு. அப்போ அப்படி சொல்லும்போது அலகாபாத் ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ள ஸ்டேட் வந்து நுழையக்கூடாது. இட் இஸ் அகெயின்ஸ்ட் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் விச் இஸ் செக்குலரிசம். இதை சுப்ரீம் கோர்ட் வந்து பார்க்கும் பொழுது, பகுப்பாய்வு செய்யும் பொழுது அலகாபாத் ஹைகோர்ட்டுடைய அந்த இன்டர்பிரிட்டேஷன் தப்புன்னு சொல்கிறாங்க. ஏன் தப்புன்னு சொல்கிறாங்கன்னா, there is a difference between ordinary law versus constitutional amendment. Ordinary law versus constitutional amendment. Constitutional amendmentக்கான ப்ரொசீஜர் என்னது, ஆர்டிகல் 368. ஆர்டிகல் 368ல் அதாவது வந்து ஸ்பெஷல் இதில் மெஜாரிட்டியில், சிம்பிள் மெஜாரிட்டியில், அப்புறம் சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஆஃப் ஆஃப் த ஸ்டேட் அப்ரூவல் when it is affecting federal features. இப்படி தனித்தனியாக பண்ணும் பொழுது then if it is given when the assent is given by the president, assent கொடுக்குறாரு president வந்து அவரோட சிக்னேச்சர் போட்டார்னா then it is called as constitutional amendment. கான்ஸ்டிடியூஷனை மாற்றி அமைக்கிறது. இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு எதிராக இருக்கக்கூடாதுன்றாங்க சுப்ரீம் கோர்ட். You can evaluate this constitutional amendment aspect with respect to the basic structure. ஏன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்னது, எப்போ டிரைவ் பண்ணுறாங்க, கேசவனந்த பாரதி கேஸில் தான் டிரைவ் பண்ணுறாங்க ஆக்சுவலி. அப்போ கேசவனந்த பாரதி கேஸுக்கு அப்புறமா அண்ட் என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் வந்து கான்ஸ்டிடியூஷனில் என்னென்னலாம் ஆஸ்பெக்ட்ஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இட் ஹாஸ் நாட் பீன் டிஃபைன்டு. கேஸ் பை கேஸ் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. செக்குலரிசம், ஃபெடரலிசம், ஓகேங்களா, டெமோக்ரஸி, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். ஸோ இதெல்லாமே வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் திஸ் வார்த்தைகள், திஸ் வேர்ட்ஸ் ஆஃப் செக்குலரிசம்னா என்ன அப்படிங்கிறது பர்ஃபெக்ட் டெஃபினிஷன் கிடையாது. அப்படி ஒரு லூஸ்லி டிஃபைன்டு கான்செப்டை ஆர்டினரி லாவில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இட் இஸ் பேசிக்கலி ரீரைட்டிங் த கான்ஸ்டிடியூஷன். இட் அமௌண்ட்ஸ் டு ரீரைட்டிங் த கான்ஸ்டிடியூஷன். அப்போ அதனால் ஒரு ஆர்டினரி லாவை வேலிடேட் பண்ணும் பொழுது அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எதிராக இருக்கான்னு பார்க்கலாமே தவிர்த்து நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர் பிரின்சிபிளுக்கு அது எதிராக இருக்கான்னு பார்த்து நம்ம வேலிடேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதை தான் வந்து இந்திரா காந்தி கேஸ், இந்திரா காந்தி வெர்சஸ் ராஜ்நாராயண் கேஸ், அதுலேயே வந்து சொல்லிட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு வந்து கேசவனந்த பாரதி கேஸை வந்து ஃபஸ்ட்டு
அப்ளை பண்ணப்பட்டது இந்த இந்திரா காந்தி வெர்சஸ் ராஜ்நாராயண் கேஸில் தான். ஓகேங்களா? அதில் அப்ளை பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து செல்லாது, பிகாஸ் இட் இஸ் அகெயின்ஸ்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதில் தான் இந்த விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஏஎன் ராய் வந்து இதை சொல்லியிருப்பார். என்னன்னா, applying the basic structure to test a validity of a statute would amount to rewriting of the constitution. A.N. Roy சொல்லியிருப்பார். ஓகே, இப்போ வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? Any doubts? Thank you. Okay, good. ஸோ இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டொனால்ட் ட்ரம்ப் வெஸ்ட் ஏஷியா அண்டர் டொனால்ட் ட்ரம்ப். ஓகேங்களா? ஸோ பிரசிடென்ட் எலெக்ட் ஆகிட்டாரு டொனால்ட் ட்ரம்ப். அவருக்கு உண்டான சில ப்ராப்ளம்ஸ்னு இல்லை, அவர் வர்றதுனால என்னென்ன இம்பேக்ட் நடக்க போகுது. பட் இப்படி கேட்பாங்களா கேள்வி வந்து, இப்போ டொனால்ட் ட்ரம்ப் இப்படி வந்துட்டாரு அதனால் என்னென்ன இம்பேக்ட்னு கேட்பாங்களா அப்படின்னா கேட்க மாட்டாங்க. பட் யூஎஸோடைய ஆதிக்கம் எங்கெங்கெல்லாம் இருக்குது, இல்லை யூஎஸோடைய அந்த பாலிசி டிசிஷன்ஸால் எந்தெந்த இடம் என்னென்ன செக்டார் எப்படிலாம் பாதிக்கப்படும், இந்தியா எப்படி பாதிக்கப்படும்னு ஐஆரில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இவர் என்ன பண்ணார், இவர் என்ன பண்ண போகிறாரு, இதனால் என்ன பாதிப்பு இருக்குது, என்ன எதிர்பார்க்கலாம், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வித் ரெஸ்பெக்ட் டு வெஸ்ட் ஏஷியாவை பொறுத்த வரைக்கும் he only started the accord called as ஆப்ரஹாம் அக்கார்டுன்றது நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் என்ன ஏது அப்படின்ட்டு. ஓகேங்களா? நார்மலைசேஷன் ஆஃப் டைஸ் பிட்வீன் சவுதி அரேபியா அண்ட் இஸ்ரேல் அகேன்ஸ்ட் த காமன் எனிமி ஆஃப் ஈரான். இதுதான் அவருடைய மெயினான எய்ம், டொனால்ட் ட்ரம்ப்புடைய மெயினான எய்ம் இதுதான். ஈரானை எதிர்க்கணும், இஸ்ரேலையும் சவுதி அரேபியாவும் சேர்க்கணும். சவுதி அரேபியா அதுக்கப்புறம் அதோட அலைஸ், இது எல்லாத்தையுமே இஸ்ரேலோட அலைஸாக மாற்றிட்டோம் அப்படின்னா we can negotiate. ஓகேங்களா? இதை தடுக்கிறதுக்கு தான் அக்டோபர் 7th Hamas as launched the attack. அப்படி லான்ச் பண்ணும்போது தான் என்ன ஆச்சுன்னா, மறுபடியும் சைட்லைனாக போன அந்த பாலஸ்டீன் கொஸ்டின் has been again reignited. ஆக்சுவலி சென்டர் இஷ்யூவாக பாலஸ்டீன் கொஸ்டின் அப்படிங்கிறது சென்டர் இஷ்யூவாக திருப்பி வந்துருச்சு. ஓகே, ஆனால் அதுக்கு ஹமாஸ் கொடுத்த விலை, பாலஸ்தீன் மக்கள் கொடுத்த விலை ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட 43,000 பேர் இறந்துருக்காங்க. அண்ட் த வார் இஸ் நெவர் எண்டிங். இன்னும் ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இட் ஹாஸ் இட் ஹாஸ் எக்ஸ்பேண்டட் டு அதர் ரீஜன்ஸ். ஹமாஸில் மட்டும் இல்லை, இட் ஹாஸ் நாட் பீன் கன்ஃபைன்ட் டு காசா, லெபனானில் போயிடுச்சு. இப்போ அது மாதிரி இன்டைரக்ட் அட்டாக் ஆன் சிரியா, இன்டைரக்ட் அட்டாக் ஆன் ஈரான், இன்டைரக்ட் அட்டாக் ஆன் ஹவுதீஸ் யமனில், இப்படி போயிட்டுருக்கு. த இஸ்ரேல் ஹாஸ் எக்ஸ்பேண்டிங் இஸ் ஹாரிசான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கட்டத்தில் இப்போ அடுத்து என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரம்ப்போட ரெக்கார்டுன்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, வெஸ்ட் ஏஷியா பாலிசி அவரோட ஃபர்ஸ்ட் டேர்மில் என்ன பண்ணுறாரு, இஸ் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் டு மூவ் த அமெரிக்கன் எம்பசி டு ஜெருசலம். ஓகேங்களா? டெல் அவைவில் தான் இருந்துச்சு, அதை வந்து அமெரிக்கன் எம்பசியில் ஜெருசலமில் மாற்றுறது இவர் தான். அதே மாதிரி வந்து ஈ ரெகக்னைஸ் த இல்லீகல் அனெக்சேஷன் ஆஃப் சிரியாவுடைய கோலன் ஹைட்ஸை வந்து இவர் தான் வந்து ரெகக்னைஸ் பண்ணிட்டாரு. இஸ்ரேலில் ஒன் ஆஃப் த பகுதி அது கோலன் ஹைட்ஸ்னு. கோலன் ஹைட்ஸ் திருப்பி கொஸ்டினில் வந்துகிட்டே இருக்குது, யூபிஎஸ்சியில் வரும். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹி வித்ட்ரூ யூனிலேட்டரலி ஃப்ரம் த JCPOA. ஓகேங்களா? ஜாயின்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன். அதுலேருந்து அவர் தனியாக யூனிலேட்டரலாக வித்ட்ரா பண்ணிட்டார். ஈரானெல்லாம் எங்களால் நம்ப முடியாது, இட் இஸ் அன் அக்ரெசிவ் ரோக் ஸ்டேட் அப்படின்ட்டு வெளில வந்துட்டார் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸை வந்து ஹி ஒன்லி இனிஷியேட்டட். ஓகே, ஸோ என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக வெஸ்ட் ஏஷியாவில் அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் வித் ஆல் அவுட் வாரோ அமெரிக்காவை வந்து ட்ராகின் பண்ணணும்னு அவங்க விரும்பலை ஆக்சுவலாக.
ஓகேங்களா. பட் it has been dragged. அமெரிக்கா has been dragged. இனிஷியலாக வந்து அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஆதரவு கொடுக்கும் பொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாரை சீக்கிரமாக முடிக்கணும், கண்டெயின் பண்ணணும், அந்த ஏரியாவுக்குள்ளே கண்டெயின் பண்ணி வாரை முடிக்கணுங்கிறது தான் பிளான். பட் என்ன ஆயிடுச்சுன்னா இட் ஹாஸ் பீன் எக்ஸ்பேண்டட். கிட்டத்தட்ட $17 பில்லியன் கொடுத்துருக்காங்க யூஎஸ் டு இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு கிட்டத்தட்ட $17 பில்லியன். see the hypocrisy of அமெரிக்கா. சிஓபி நடத்துறதுக்கு, சிஓபி கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி நடத்துறதுக்கு அவங்க UNFCCC சில அமௌண்ட் கொடுக்கணும். அமெரிக்காவோட பங்கு எவ்வளோ அப்படின்னா வந்து $42 மில்லியன். they have not provided it yet, but they have provided Israel $17 billion for war. ஓகே, அப்போ இப்போ ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷனில் 2 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you don't want to drag Americans into the issue. ஓகேங்களா. ட்ரம்ப் வந்து என்ன நினைப்பார் அப்படின்னா, வெஸ்ட் ஏஷியாவில் நம்ம வந்து சிக்கிடக்கூடாது, அந்த சூழலில் நம்ம சிக்கிடக்கூடாதுங்கிறது தான் ஃபஸ்ட் எய்ம். செகண்ட் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து ஒரு இன்ஃப்ளேஷனை வந்து கம்மி பண்ணிடுவேன், நான் ஆட்சிக்கு வந்தால் ஐ வில் ரெடியூஸ் த இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர் ஆஃப் யூஎஸ் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்திருக்கார். அப்போ அந்த மாதிரி வந்து இன்ஃப்ளேஷன் ப்ரெஷரை வந்து குறைக்கணும் அப்படின்னா ஈரானுடைய இது இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். சார் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? ஈரானை நீங்கள் பகச்சிக்கிறீங்க அப்படின்னா they will block the Persian Gulf or they will merely threat that they will block the Persian Gulf. Persian Gulf block பண்ணிங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான ஆயில் சப்ளை from West Asia to the rest of the world will be blocked. So ஆயில் மற்ற இடத்துக்கு கரெக்டாக போகலை அப்படின்னா it will increase the inflation, that's all. ஸோ அதனால் டைரெக்டாக வந்து ஈரானை இப்போ த்ரெட் பண்ணுவாரா இந்த சூழ்நிலையில்? அமெரிக்கா இந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷரில் இப்போ த்ரெட் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். ஓகேங்களா. பட் we can't assume with respect to Trump because he is unpredictable. Let's wait and see. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம், வாட் இஸ் ட்ரம்ப் 2.0 மீன்ஸ் டு இந்தியா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் நன்மைகள் ஃபஸ்ட்டு வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் டைஸ் வந்து திருப்பி வந்து ரீநெகோசியேஷன் வரும். ஓகேங்களா. ட்ரேட் டைஸ், ஃப்ரீ எஃப்டிஏ நெகோசியேஷன்ஸ் வந்து ட்ரம்ப்போடைய ஃபஸ்ட்டு இதில் தான் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். பிடன் கவர்மெண்ட் அதுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் இம்பார்ட்டண்டான விஷயம், we can military டெக்னாலஜிஸ்லேருந்து military ஹார்ட்வேர்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து இது எல்லாத்தையுமே நம்மளால் வந்து சப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா. யூஎஸ் கிட்டேருந்து நம்மளால் வந்து இம்போர்ட் பண்ண முடியும். ஆக்சுவலி நிறைய இம்போர்ட் பண்ணலாம், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். அதுக்கப்புறமா வந்து இந்தியாவுடைய அந்த கார்பன் எமிஷன் கட்ஸ் இப்போ உடனே வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா. ஏன்னா என்ன சொல்கிறது, இது நல்லதா கெட்டதா அப்படின்னா இது ரொம்ப கெட்டது தான். என்விரான்மெண்டல் ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ட்ரம்ப் வந்தது மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா he is not a believer of climate change. ஆக்சுவலி climate changeன்ற ஒரு ஃபினாமினாவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவர் ஆக்சுவலி. ஓகேங்களா. climate change இருந்தால் ஏன் இன்னும் வின்டர் சீசன் இருக்குது அப்படின்னு ஒரு வாட்டி கேட்டார் ஆக்சுவலி. ஸோ இவ்வளவு இக்னரண்ட்டான ஒரு பிரசிடெண்ட். ஓகே, ஸோ அவருக்கு வந்து இக்னரண்ட்டாக இருக்கா இல்லைனா தெரிஞ்சுக்கிட்டே இதை பண்ணுறாரா பட் தெரியல. பட் he won't support climate change initiatives, அதில் ஷுவர். ஓகே, அப்போ he will initiate investments in oils. அதனால தான் அவர் பாரிஸ் டீல்லேருந்து கூட வெளில வந்தார். 2019 he came out of the Paris deal. ஓகேங்களா, which wanted to finance the developing countries for adaptation and mitigation of climate change. ஓகே, ஸோ இப்படி இருக்கும் பொழுது தேர் வில் பி லிபரல், இந்த எமிஷன் கட்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ் பண்ணணுன்ட்டு இனிமேல் யூஎஸ் எதிர்பார்க்காது இந்த 4 வருஷத்துக்கு. ஸோ இட் வில் கிவ் அ லிவரேஜ் டு இந்தியா டு எமிட் த CO2 எமிட் பண்ணுறதுக்கு இது ஒரு லிவரேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறத பிலீவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து டெமோக்ராட்டிக் நார்ம்ஸு, மைனாரிட்டி ரைட்ஸு, ப்ரெஸ் ஃப்ரீடம் இதெல்லாம் வந்து பெரிய ப்ரெஷர் இருக்காது, இது மேலெலாம் பெரிய ப்ரெஷர்ஸ் இருக்காது. என்ஜிஓஸை அதே மாதிரியே வந்து நம்ம கிராக் டவுன் பண்ணுறதுல இவங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து கொடுக்க மாட்டாங்க.
with respect to environmental NGOs, but not with respect to the religious NGOs. அதில் தான் ட்ரம்ப்போடைய ஓட் பேஸ் இருக்குது. ஸோ அதை கிராக் டவுன் பண்ணுறதுல ட்ரம்ப் வந்து ஏதாவது கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இந்த காலிஸ்தானி டெரரிஸ்ட் குரூப்ஸு இவங்களெல்லாம் கிராக் டவுன் பண்ணுறதுக்கு ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத நம்ம நம்பலாம். அண்ட் he has a history of problems with respect to Canadian Prime Minister Justin Trudeau. Okay, so காலிஸ்தான் இஷ்யூ will be sorted out, இனிமேல் sorted out அப்படிங்கிறது நம்ம நம்பலாம். அப்போ என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் ட்ரம்ப் வர்றதுனால என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is with respect to the trade tariffs. Trump has criticized India as king of tariffs. King of tariffsனு இந்தியா வந்து இந்தியாவையும் சைனாவையும் குறிப்பாக இந்தியாவை he has criticized. அப்போ he has கவுண்டர் அஃபென்சிவாக வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியனோட இம்போர்ட்ஸுக்கு நிறைய டேரிஃப், எக்ஸ்போர்ட்டுக்கு நிறைய டேரிஃப்ஸை ஏற்றிட்டார். ஆக்சுவலி இப்போ அப்படி டேரிஃப்ஸை ஏற்றும் போது என்ன ஆகும், நம்மளோட எக்ஸ்போர்ட் குறையும். எக்ஸ்போர்ட் குறையும் போது டாலர் ஏர்னிங்ஸ் வந்து கெப்பாசிட்டி கம்மியாகும். அண்ட் வி ஆர் என்ஜாயிங் சர்ப்ளஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அமெரிக்கா. மைண்ட் யூ, நம்ம சர்ப்ளஸ் என்ஜாய் பண்ணுறோம். அது இப்போ குறையிறதுக்கு, அந்த கேப் குறையிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. பிகாஸ் he is preferring அமெரிக்கா ஃபஸ்ட், அமெரிக்கன்ஸ் ஃபஸ்ட். அதே மாதிரி ஐடி செக்டார்லேருந்து H1B விசாலேருந்து இது எல்லாமே பாதிப்புக்கு உள்ளாகும். ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போய் படிக்கிறது அதுவுக்குமே வந்து நிறைய தடைகள் இருக்கும். அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது ட்ரம்ப் வர்றதுனால இந்தியாவில். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வித் ரெஸ்பெக்ட் டு த ஜிஎஸ்பி ஸ்டேட்டஸ். ஓகேங்களா? ஜென்ரலைஸ்டு ஸ்டாண்டர்ட் ப்ரிஃபரன்சஸ். இதை ஃபஸ்ட்டு வந்து ரிவோக் பண்ணது, இந்தியா கிட்டேருந்து ரிவோக் பண்ணது யார்? ட்ரம்ப் தான். 2019 ரிவோக் பண்ணார் அவர் தான். ஓகேங்களா? அந்த நெகோசியேஷன்ஸ் இன்னும் போயிட்டுருக்கு. திருப்பி வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணணுன்ட்டு போய்கிட்டு இருக்கு. பட் இட் ஹாஸ் நாட் பீன் ரீஇன்ஸ்டால்டு டில் நவ் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு he has an habit of ugly habit of disclosing the private conversations of leaders in the public forums. நான் இப்படி பண்ணேன், he will boast that நான் இதை பண்ணேன், நான் அதை பண்ணேன், நான் இப்படி சொன்னேன், இந்த சொல்யூஷன் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி he will boast. ப்ரைவேட்டாக நடந்த கான்வர்சேஷனை he will boast, which has been reputed by India. இந்தியா வந்து அதில் சில ப்ராப்ளம்ஸை சந்திச்சிருக்கு. என்ன அப்படின்னா, மோடி வந்து காஷ்மீர் பிரச்சனையை வந்து தீர்க்க சொல்லி ட்ரம்ப் கிட்ட கேட்டுக்கிட்டதாகவும் நான் அதை செஞ்சு கொடுக்குறேன்ட்டு சொன்னதாகவும் he has publicly announced. அதுக்கப்புறமா வந்து அவங்க நம்மளோட பிஎம் அதுக்கப்புறமா வந்து பிஎம்ஓலேருந்து அதை வந்து நிராகரிச்சிட்டாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் சொல்லலை அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சைனீஸ் கிட்டேயுமே வந்து அந்த ஒரு சைனீஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சைனீஸ் அந்த எல்ஓசி பார்டர் இஷ்யூஸில் வந்து டிஸ்பியூட்டில் அதே மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளமாக அவர் பண்ணார். அண்ட் he has pressured. அதே மாதிரி வந்து ஹைட்ராக்சில் பெனோகுலைன் அந்த கோவிட் டைமில் வந்து நான் இந்தியா கிட்டேருந்து இப்போ நீங்கள் கொடுக்கல அப்படின்னா கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டிய வரும்னு பப்ளிக்காக சொன்னார். which has become an embarrassment for us. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன் has pressured India to cut ties, all ties with Iran. ஈரான் கிட்டேருந்து நீங்கள் ஆயில் வாங்கக்கூடாதுன்னு ப்ரெஷர் பண்ணாங்க இந்தியாவை. அண்ட் we have cut down the oils. ஓகேங்களா? ஸோ அது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் கிட்ட இருந்த நம்மளுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக் அந்த உறவை வந்து கெடுத்து விட்டுருச்சு ஆக்சுவலி. ஓகே, இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரம்ப். நம்மளை விட இந்தியாவோட நெய்பர்ஹுட்டுக்கு தான் பெரிய பிரச்சனை அப்படி வரும் அப்படின்னு ட்ரம்ப் வருகையால் நிறைய பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. அது என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானோடைய அந்த எய்டு அது எல்லாத்தையுமே நிறைய கேன்சல் பண்ணி விட்டார் ட்ரம்ப் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் இந்த சைடில் பங்களாதேஷில் பிடனோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஹாஸ் ஓப்பன்லி கிரிட்டிசைஸ்டு ஷேக் ஹசீனா அண்ட் பேக்டு த யூசஃப் கானோடைய ரெஜிமை பேக் பண்ணுறாங்க. பட் ட்ரம்ப் அப்படி பண்ணுவாரானா பண்ண மாட்டார். இப்போ ஓப்பனாகவே அவர் ட்விட்டரில் என்ன போட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் ஹேஸ் டு சேஃப்கார்டு த மைனாரிட்டி இந்து ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விட்டரில் ஒரு இது போட்டார். ஸோ இப்படி பார்க்கும் பொழுது அதுக்கப்புறமா வந்து மால்தீவ்ஸாக இருக்கட்டும், மொரீஷியஸாக இருக்கட்டும், மியான்மர் இஷ்யூவாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு இஷ்யூவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பற்றி பார்க்கும்போது, இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இந்தியாவை விட இந்தியாவோட நெய்பர்ஸுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்தியாவில் எக்கனாமிக்கலி டேரிஃப் ப்ராப்ளம் இருக்குது, H1B விசா ப்ராப்ளம் ஒன்று இருக்குது.
இந்த ரெண்டு ப்ராப்ளம் தான் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரம்ப். பட் மிலிட்ரியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ரீநெகோசியேஷன்ஸ் வித் எஃப்டிஏவாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு சாதகமான சுச்சுவேஷன்ஸும் இருக்குது. We have both positive and negative with respect to the entry of Trump. Next, global economy la எப்படியாப்பட்ட விஷயங்கள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்களுடைய அந்த ஆட்சி காலத்தில் பைலேட்ரலி நெகோசியேஷன் ட்ரேடுக்கு அவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. பைலேட்ரல் நெகோசியேஷன்ஸ் அந்த சர்க்கம்வெண்டட் த அக்ரிமெண்ட்ஸ் ஆஃப் WTO. WTOவில் என்னென்னலாம் பண்ணமோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம், இந்த ஸ்டீல், இதுக்கெல்லாம் யூனிலேட்டரலாக இம்போர்ட் வந்து ஏற்றி விட்டார். இந்த மாதிரி ஏற்றக்கூடாது ஆக்சுவலி, பட் அவர் ஏற்றிட்டார். இட் ஹாஸ் அஃபெக்டட் மெனி எக்கனாமிஸ் இன்க்ளூடிங் இந்தியா. ஸோ இந்த மாதிரி வந்து இஸ் அன்பிரிடிக்டபிள் வித் ரெஸ்பெக்ட் டு இட். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு சைனாவுடைய அந்த ட்ரேட் கேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சைனா என்ஜாய்ஸ் அ சர்ப்ளஸ் ஆஃப் $380 billion வித் ரெஸ்பெக்ட் டு US. அதை குறைக்கணும்னு நினைக்கும் பொழுது டேரிஃப்ஸை ஏற்றுவார். டேரிஃப்ஸை ஏற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூழ்நிலையில் சைனாவுடைய எக்ஸ்போர்ட் வந்து கம்மியாகும். அவங்க இருக்கக்கூடிய அந்த ஆல்ரெடி தே ஆர் ஃபேஸிங் ஸ்லோ டவுன் இன் தேர் எக்கனாமி. அப்போ இந்த இது வரும்பொழுது, இந்த அஃபெக்ட், இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்டில் ஏதாவது அடி விழும்போது இன்னும் ஒரு பெரிய அடியாக இருக்கும் சைனாக்கு அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க ஆக்சுவலி. ஓகேங்களா? Next, we have to wait and see about how he is discussing the carbon border adjustment mechanisms of EU. யூரோப்பியன் யூனியனுடைய கார்பன் பார்டர் மேனேஜ்மெண்ட், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம்ஸ் எல்லாம் இவர் எப்படி வந்து எதிர்கொள்ள போகிறாரு, அந்த எமிஷன் டார்கெட்ஸை எப்படி எதிர்கொள்ள போகிறாரு, அதுக்கப்புறமா வந்து கிளைமேட் ஃபினான்ஸை எப்படி எதிர்கொள்ள போகிறாரு, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். இப்போ பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து வெளில வரும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, டிஸ்ப்ரப்போர்ஷனேட்லி இட் இஸ் அஃபெக்டிங் அமெரிக்கா. அமெரிக்கா இந்த மாதிரி கொடுக்கறதுனால ரிட்டனாக அமெரிக்காவுக்கு எதுவும் கிடைக்கிறது இல்லை. அண்ட் வி ஆர் லூசிங் அவர் எக்ஸ்போர்ட், we are losing our production capacity, we are losing our energy capacity. நம்மளுடைய வேலை வாய்ப்பை நம்ம இழக்கிறோம். அதனால நான் பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து வெளில வரேன். இதுதான் அவர் சொன்னது. ஸோ we have to watch and see how it is turning out. அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்ட சில மெட்டீரியல்ஸுமே ஃபைனல் பர்டன் எங்கே போய் முடியும், யூஎஸோடைய சிட்டிசன்ஸ் மேலே தான் போய் முடியும். அப்போ சிட்டிசன்ஸ் மேலே முடியும் பொழுது இன்ஃப்ளேஷன் வில் ஆட்டோமேட்டிக்கலி இன்க்ரீஸ் ஆக்சுவலி. அப்போ இன்க்ரீஸ் ஆகும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இட் ஆல்சோ அஃபெக்ட் த குளோபல் சப்ளை செயின். ஏன்னா யூஎஸோடைய அந்த சப்ளை செயின், எக்ஸ்போர்ட் மார்க்கெட் சப்ளை செயின் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே வந்து லிங்கேஜ், இட் ஹாஸ் பின் லிங்க்டு ஸோ வெல். அப்போ யூஎஸில் இன்ஃப்ளேஷன் வரும் பொழுது எல்லா இடத்துலையுமே இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆக்சுவலி. அதனால தான் யூஎஸோடைய பிரசிடெண்ட் யார், அவருடைய பாலிசி என்ன, அவர் ஒரு விஷயம் பண்ணால் அது எல்லாரையுமே பாதிக்கும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஃப்ரான்ஸ் அப்படி சொன்னாங்க, when France sneezes யூரோப் catches cold அப்படின்னாங்க. அதே தான் இப்போ அமெரிக்காவுக்கு பொருந்தும். when America sneezes world catches cold. இப்போ எல்லா பிரச்சனையிலையுமே இப்போ எக்கனாமிக் பாலிசி ஏதாச்சும் ஒரு விஷயம் தொட்டால் வேர்ல்டு வில் பி அஃபெக்டட். இப்போ யூஎஸ் ஃபெட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, டைட்டனிங் தேர் மானிட்டரி பாலிசி. ஸோ தே ஆர் இன்க்ரீஸிங் த இன்ட்ரெஸ்ட் ரேட்னா தேர் இஸ் அ ஃப்ளட்டிங், அதாவது வந்து கேபிட்டல் ஃப்ளைட் வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லேருந்து டெவலப்டு கண்ட்ரீஸ் யூஎஸ்க்கு போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? விச் அஃபெக்ட் அவர் டாலர் ரேஷியோ, டிப்ரிசியேட் ஆக ஆரம்பிச்சிடும், ருப்பிலாம் டிப்ரிசியேட் ஆக ஆரம்பிச்சிடும் இதனால். ஓகேங்களா? அப்போ யூஎஸ் ஸ்னீசஸ் த வேர்ல்டு கேச்சஸ் கோல்டு. ஓகேங்களா? இதுதான் நம்ம இப்போ கிளைமேட் எக்ஸ்பர்ட் வந்து கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க வந்துட்டாப்லையே அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஏன்றதை நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ ட்ரம்ப் வந்து எக்ஸிட்டட் ஃப்ரம் த பாரிஸ் டீல். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, இட் இஸ் அ பேட் டீல் which commits the country to pay billions of dollars without getting anything in return. இதை சொல்லிட்டு தான் அவர் வெளில வராரு. ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see what they are doing. அது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.
இப்போ அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைடு கோல். இந்த நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைடு கோலில் சில விஷயங்களை வந்து நம்ம பேசுகிறாங்க. இப்போ ரீசெண்டாக உங்களுக்கே தெரியும், இட் இஸ் ஆல்சோ டேர்ம்ட் அஸ் COP29 இஸ் டேர்ம்ட் அஸ் ஃபினான்ஸ் COP. ஃபினான்ஸ் COP எங்கே நடக்குது? பாக்குல நடக்குது. சில அன்ரிசால்வ்டு இஷ்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அந்த நியூ குவான்டிஃபைடு கலெக்டிவ் கோல்ஸில் இருக்குது. நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைடு கோல்ஸ் அது என்னென்னா, அது ஸ்ட்ரக்சர் ஆஃப் தட் நியூ குவான்டிஃபைடு கலெக்டிவ் கோல்ஸ். எப்படி அதை உருவாக்க போகிறோம், ஸ்கேல் எவ்வளவு கமிட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் சோர்ஸ் எங்கேருந்து வரப்போகுது, வெறும் பப்ளிக் ஃபண்டிங்கா இல்லை ப்ரைவேட் ஃபண்டிங்கா, அது வந்து என்ன சொல்கிறது, கிராண்டா இல்லை கன்செஷனல் லோனா, ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டா, எப்படி வரப்போகுது, இந்த மாதிரியான அந்த ரூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னும் ஃப்ரேம் பண்ணாமல் இருக்கும். ஸோ அதுதான் கண்டென்சியஸ் இஷ்யூவாகவும் போய்கிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன்ஸை டைம் லைன்ஸை வச்சு பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஃபினான்ஷியல், இப்போ ஒரு 100 கோடி நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, அதை எந்த டைம் லைனுக்குள்ளே நீங்கள் கொடுக்க போகிறீங்க, ஹவு இன் விச் டைம் லைன், வித்தின் விச் டைம் லைன் யூ ஆர் கமிட்டிங் தோஸ் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ், அதையும் எங்களுக்கு சொல்லிடுங்க. 5 வருஷமா 10 வருஷமா இதை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க டெவலப்பிங் கண்ட்ரிஸ். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து தே ஆர் ஆல்சோ எம்பசைசிங் த just financing which is equity in responsibility. அப்போ டெவலப்டு கண்ட்ரிஸோடைய கோரிக்கை என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்பிங் கண்ட்ரிஸோட ஸ்டான்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, காமன் பட் டிஃபரன்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கப்புறமா வந்து பப்ளிக் ஃபினான்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதே மாதிரி கன்செஷனல் லோன்ஸ் கொடுங்க. பப்ளிக் ஃபினான்ஸை ஏன் வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா, தேர் இஸ் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆல்சோ. ஆனால் ப்ரைவேட் எதில் தான் பண்ணுவாங்க, எங்கே ரிட்டர்ன்ஸ் வருதோ அங்கே தான் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மிட்டிகேஷன் ஆக்டிவிட்டீஸ் லைக் எனர்ஜி, ரெனியூபிள் எனர்ஜி, அதில் தான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே போயிட்டுருக்கு, ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட். அடாப்டேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், அடாப்டேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது வந்து டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன், அதுக்கப்புறமா வந்து அக்ரிகல்ச்சர் ரெசிலியன்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெசிலியன்ஸு, இந்த மாதிரியான விஷயங்களில் பப்ளிக் தான் வந்து பப்ளிக் ஃபினான்ஸ் தான் வந்து பண்ண முடியும். அது வந்து கிராண்டாக இருக்கணும், இல்லை கன்செஷனல் லோன்ஸாக இருக்கணும். லோன்ஸை இல்லை ஆல்ரெடி கொடுத்த லோன்ஸை யூ ஷுட் நாட் ரீபிராண்ட் இட் ஆஸ் கிளைமேட் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது டெவலப்பிங் கண்ட்ரிஸோடைய ஒரு கோரிக்கை. அதுவும் இல்லாமல் காமன் பட் டிஃபரன்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை யூ ஹேவ் டு ஃபாலோ வித் ரெஸ்பெக்ட் டு கிளைமேட் ஃபினான்ஸ். டெவலப்டு கண்ட்ரிஸோடைய அந்த கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தே வாண்ட்ஸ் டு ப்ராடன் த ஸ்கோப் ஆஃப் கிளைமேட் ஃபினான்ஸ். ப்ராடன் நவ், இதுக்கு முன்னாடி ஹிஸ்டாரிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொன்ன மாதிரியே இதுக்கப்புறமாவும் சொல்லாதீங்க. இன்னும் சில பேர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அந்த பேஸை வந்து உயர்த்துங்க. அதாவது GNP, கிராஸ் நேஷ்னல் இதுவாக இருக்கட்டும், GNI, ஓகேங்களா, இன்கம், கிராஸ் நேஷ்னல் இன்கமாக இருக்கட்டும், PPPயாக இருக்கட்டும், ஓகேங்க, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியின் அடிப்படையில், அதுக்கப்புறம் ஜிடிபியின் அடிப்படையில், குரோத்தின் அடிப்படையில், அதுக்கப்புறமா வந்து ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் அவங்க வந்து ப்ராஃபிட்டை வந்து சேர்க்குறாங்க பார்த்தீங்களா, அதன் அடிப்படையில் தே வாண்டட் டு ப்ராடன் த பேஸ் ஆஃப் த ஃபினான்ஸ். கொடுக்குறவங்களுடைய அந்த பேஸை வந்து ஏற்றணும்னு பார்க்குறாங்க. மெயின்லி தே ஆர் டார்கெட்டிங் கண்ட்ரிஸ் லைக் சைனா, அதுக்கப்புறமா வந்து வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் லைக் கத்தார், பஹ்ரைன், இந்த மாதிரி சவுதி அரேபியா, இந்த மாதிரியான கண்ட்ரிஸை அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. ப்ராடன் த பேஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் வந்து இனோவேஷன் ட்ரிவன் ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்கட்டும், இனோவேஷன் ட்ரிவனாக இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து லோ எமிஷனில் அந்த ஃபோக்கஸ் இருக்கணும், லோ எமிஷன் ரிடக்ஷன் அந்த இடத்துல ஃபோக்கஸ் இருக்கணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஃபினான்ஸை நம்ம வந்து கொஞ்சம் ப்ராடன் பண்ணணும். இப்படி அவங்களுடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை தட்டி கழிக்கிறதுலையே அவங்க குறியாக இருக்காங்க டெவலப்டு கண்ட்ரிஸ். ஓகே, நெக்ஸ்ட் அப்போ ஃபைனலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த கான்ட்ரிபியூட்டர் பேஸ். ஸோ இதுதான் நம்ம சொன்னது, ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸாக இருக்கட்டும், வெல்த்தியர் நேஷனாக இருக்கட்டும், ஓகே, இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. பட் திஸ் மூவ் ஹாஸ் பின் கிரிட்டிசைஸ்டு தட் த டிஃபரன்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஹிஸ்டாரிக்கல் எமிஷன்ஸ், அந்த பொறுப்பெல்லாம் வந்து இவங்க தட்டி கழிக்கிறதுக்காக தான் வந்து இந்த டிபேட்டை இந்த சைடு மாற்றுறாங்க. எவ்வளோ அப்படிங்கிறதுலேருந்து யார் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல மாற்றுறாங்க டெவலப்டு கண்ட்ரிஸ். டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க, டெவலப்டு கண்ட்ரிஸ் யார் கொடுக்கறதுங்கிறதுல இப்போது இது இஷ்யூ போயிட்டுருக்கு இப்போ, ஓகேங்களா.
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி பண்ண சில ட்ரஸ்ட் டெபிசிட் பண்ணது. தே ஹவ் கோப்பனகன் COP 16 கோப்பனகன் சம்மிட்டில் 2009 நடந்துச்சு. அதில் தே ஹவ் கமிட்டட் $100 billion by 2020. பட் அந்த கமிட்டட் அந்த டாலர்ஸே வந்து அவங்களால வந்து செய்ய முடியல. 2022 தான் வந்து அதை கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இந்த கிளைமேட் மிட்டிகேஷனுக்கு 100 பில்லியன்லாம் ஒரு விஷயமே கிடையாது. எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 6 trillion we need. $6 trillion we need ஆக்சுவலி. அதாவது இந்தியாவுடைய ஜிடிபியோட மதிப்பில் 3 பங்கு. ஆக்சுவலி இந்தியாவோட ஜிடிபி வந்து 2.7 அப்படின்னா 2 மடங்கு தேவை. ஜிடிபியை விட 2 மடங்கு தேவை ஃபார் கிளைமேட் ஃபினான்சிங் அலோன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து தே வாண்டட் ஈக்விட்டி அண்ட் ஜஸ்டிஸ். அதுக்கப்புறமா வந்து ரோல் ஆஃப் NCQG வந்து வெறும் நம்ம ஃபினான்ஸில் மட்டும் நம்ம வே ஃபார்வர்டாக இதை எழுதலாம். இந்த லைன்ஸை வே ஃபார்வர்டாக சொல்லலாம். வெறும் ஃபினான்ஸை மட்டும் வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ் கேட்கல. தே ஆல்சோ நீட் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா, டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரும் அவங்களுக்கு தேவைப்படுது. கெப்பாசிட்டி பில்டிங்கும் தேவைப்படுது. ஸ்கில்லிங், அப்ஸ்கில்லிங், ரீஸ்கில்லிங் இதுவும் அவங்களுக்கு தேவைப்படுது. ஆக்சுவலாக அதில் டெவலப்டு கண்ட்ரிஸ் கேன் கான்ட்ரிபியூட். காசாக தான் கொடுக்க முடியல அப்படின்னாலும். நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ப்ரொசீஜரல் ப்ரியாரிட்டிஸ் ஃபார் மல்டிலேட்ரல் மெக்கானிசம்ஸ். மல்டிலேட்ரல் மெக்கானிசம்ஸ் என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜரல்ஸ் கொடுக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், there is a fund called as environmental facility. ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து there is a fund called as green climate fund. இதில் there is a problem with respect to accessing that funds. accessing that fundsலேயே பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ப்ரொசீஜரல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது ஆக்சுவலி. அப்போ அதெல்லாம் அந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ப்ரொசீஜரல் விஷயத்தை ப்ரியாரிட்டிஸை கொஞ்சம் ஏற்றலாம். ஓகேங்களா, ப்ரொசீஜரல் டிலேஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். தென் எம்ஃபசிஸ் ஆன் வேல்யூ ஃபார் மணி தேன் நீட் ஃபார் மணி. இப்போ $1 $1 போடுறதுனால நமக்கு எவ்வளவு அதனால் வந்து நமக்கு பலன் அடையுது, அந்த குவாலிட்டேட்டிவ் அந்த விஷயத்தை பார்க்கணும். குவான்டிடேட்டிவ் அந்த விஷயத்தை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு CSR கான்ட்ரிபியூஷன் அக்ரிகல்ச்சர். CSR கான்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியா இஸ் த ஃபஸ்ட் கண்ட்ரி டு லீகலி மேண்டேட் த CSR கம்பெனிஸ். கம்பெனிஸ் ஆக்ட் 2013 வந்து லீகலாக மேண்டேட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ஃபஸ்ட் கண்ட்ரி. 2014 தான் அதை பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா, இதை GS3ல நீங்கள் அப்படியே எழுதலாம், இன்ட்ரொடக்ஷனில் எழுதலாம். கிட்டத்தட்ட 47% ஆஃப் த பாப்புலேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 16.73% ஆஃப் GDP. இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெயின்ஸுக்கு GS3க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஆனால் தெர் ஆர் அதர் சேலஞ்சஸ் விச் அக்ரிகல்ச்சர் இஸ் ஃபேஸிங். அது என்ன மாதிரியான சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு கிளைமேட் சேஞ்ச், வித் ரெஸ்பெக்ட் டு ரிசோர்ஸ் டீக்ரடேஷன், ஸ்டாக்னட் ஃபார்மர்ஸ் இன்கம். ஃபார்மர்ஸோட இன்கம் வந்து டபுளிங் ஆஃப் இன்கம் பண்ணணும்னு நம்ம நினச்சோம். ஓகேங்களா, 2022க்குள்ளே அசோக் தெல்வாய் கமிட்டி போட்டோம். அசோக் தெல்வாய் கமிட்டி 2022க்குள்ளே டபுளிங் ஆஃப் ஃபார்மர்ஸ் இன்கம் பண்ணணும்னு வி தாட், பட் வி கான்ட் டூ இட். ஓகேங்களா, அவங்களோட இன்கம் பெருசாக ஸ்டாக்னட்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ஸுக்கு, இந்த ரிசோர்ஸ் டீக்ரடேஷனுக்கோ கிளைமேட் சேஞ்சுக்கோ வி கேன் யூஸ் த CSR ஃபண்டிங். CSR ஃபண்டிங்கில் என்னென்ன மாதிரியான விஷயத்தில் பண்ணலாம்? வாட்டர் கன்சர்வேஷன், எனர்ஜி எஃபிஷியன்சி, கிரெயின் பேங்க்ஸு, ஃபார்மர் ஸ்கூல்ஸு, இது எல்லாத்துலேயுமே வி கேன் இன்வெஸ்ட். பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் செக்டார், இதெல்லாம் தான் அக்ரிகல்ச்சர் செக்டார்னு சில ஒரு 11 ப்ரியாரிட்டி ஏரியாஸ் இருக்குது. ஆனால் அதில் சில ப்ரியாரிட்டி ஏரியாஸ்லாம் வந்து அக்ரிகல்ச்சரை நேரடியாக வந்து பாதிக்காத ப்ரியாரிட்டி ஏரியாஸ். அப்போ வாட் வி ஹாவ் டு டூ, வி ஹாவ் டு ஸ்பெசிஃபை த அக்ரிகல்ச்சர் ஆஸ் அ டிஸ்டிங்க்ட் செக்டார் இன் CSR. ஓகேங்களா, CSRல டிஸ்டிங்க்டாக அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு செக்டார் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே என்னென்னலாம் 11 ப்ரியாரிட்டி ஏரியாஸ் என்னென்னலாம் இருக்குன்னா ஜெண்டர் ஈக்விட்டி, ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி, பாவர்ட்டி. ஓகேங்களா, ஜெண்டர் ஈக்விட்டி, ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி, பாவர்ட்டி,
eradicating hunger, malnutrition, technology incubators, animal welfare, environmental sustainability, livelihood enhancement projects. livelihood enhancement projectங்கிறது அக்ரிகல்ச்சர்லயும் வரலாம், வேற எதுலனா வரலாம், ரூரல் டெவலப்மெண்ட்லயும் வரலாம். பட் இதெல்லாம் அக்ரிகல்ச்சர்ல வருது. ரூரல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பாருங்க, சோஷியோ எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி, விமன் எம்பவர்மெண்ட், இது எல்லாத்தையுமே அக்ரிகல்ச்சருக்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ இட் இஸ் நாட் கிளியர்லி டிஃபைன்டு ஆக்சுவலி. அப்போ அதை கிளியராக டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்பெசிஃபை அக்ரிகல்ச்சர் ஆஸ் டிஸ்டிங்க்ட் செக்டார். ரிவைஸ் த ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் ஃபார் பெட்டர் டிரான்ஸ்பரன்சி. ரிவைஸ் பண்ணுங்க டார்கெட்டட் ஃபண்டிங்க்கு. அந்த இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் இருக்குல்ல, அதை ரிவைஸ் பண்ணணும். இப்போ அக்ரிகல்ச்சருங்கிற ஒரு தனி செக்டாரை போடும்போது இதையும் இந்த சைடில் பண்ணணும். அப்புறம் சஸ்டைனபிள் இஷ்யூஸை நம்ம வி ஹாவ் டு ஃபோக்கஸ். சஸ்டைனபிலிட்டி இஷ்யூஸ். அப்போ அந்த ஃபண்டிங் எவ்வளோ வருது, எவ்வளவு நாள் வருது, எவ்வளவு தூரம் வருது, இது எல்லாத்தையுமே நம்ம சஸ்டைனபிளாக ஃபண்டிங் பண்ணணும். ஏன்னா அக்ரிகல்ச்சருக்கு ஒரு வாட்டி பண்ணும் பொழுது அது ஒரு நாள் வரும், இல்லைனா ஒரு வாட்டி வராது. பிகாஸ் இட் இஸ் நாட் ப்ராஃபிட் ஓரியன்ட். அதுவும் இல்லாமல் ரிட்டர்ன்ஸ் நிறைய கிடைக்காது. சிஎஸ்ஆர் இஸ் நாட் அபவுட் ப்ராஃபிட், பட் அதுலேயுமே ப்ராஃபிட் எதிர்பார்ப்பாங்க. லாங் டேர்மில் சில பேர் ப்ராஃபிட் எதிர்பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் விச் வி ஹாவ் டு என்ஷூர் அண்ட் வி கேன் யூஸ் இட் ஃபார் சிஎஸ்ஆர். தேர் இஸ் அ ஸ்கீம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. PM-Vidyalaxmi அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. யூனியன் கேபினெட் chaired by Prime Minister has approved this new scheme. Central Sector Scheme எழுதிக்கோங்க. நான் சொல்கிறதெல்லாம் மட்டும் எழுதிக்கோங்க. PM-Vidyalaxmiன்னு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதில் Central Sector Scheme. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இஸ் Central Sector Scheme. செகண்ட் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய எய்ம் டு ப்ரொவைட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் டு மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னு இருக்கு பாருங்க. வித்யாலக்ஷ்மி அப்படின்னோடனே நம்ம டக்குன்னு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் கேர்ள்ஸ்ன்னு தோணும். கிடையாது, ஃபார் மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ போத் ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ். ஓகேங்களா? டு பர்சியூ ஹையர் எஜுகேஷன், இதுவும் ரொம்ப முக்கியம். பிரைமரி எஜுகேஷன்னு போடுவாங்க, பிரைமரி ஸ்கூல்ஸ்ன்னு போடுவாங்க. கிடையாது, ஹையர் எஜுகேஷன் வித்யாலக்ஷ்மி. ஓகே, அப்போ என்னது தேர்ட் பாயிண்ட், டு செக்யூர் அட்மிஷன் இன் எனி ஆஃப் த இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். டு செக்யூர் அட்மிஷன் இன் எனி ஆஃப் த டாப் 860 குவாலிட்டி ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ், போத் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ போத் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட், வெறும் கவர்மெண்ட்னு போட்டிருப்பாங்க. அதாவது அந்த வார்த்தையில் இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? அப்போ போத் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட். ஸோ எலிஜிபிள் ஃபார் collateral free loans. ஓகேங்களா? collateral free loans from the bank. so under the scheme up to அந்த upper limit என்னது 7.5 lakhs வரைக்கும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் உங்களுடைய fourth point. அப்புறம் student will receive credit guarantee of 75%. இதையும் எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமூவிங் த பிராண்ட் ஃப்ரம் த மில்லட்ஸ். பிராண்ட் அப்படிங்கிற அந்த மேலே இருக்கிற அந்த ஓடு இருக்குல்ல, அதை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மில்லட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து நமக்கு ஒழுங்காக கிடைக்காது அப்படிங்கிறது தான் ஒரு புதிய ரிசர்ச் பேப்பரில் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய விஷயம். டீஅஸ்க்டு மில்லட்ஸ் ஆர் நியூட்ரிஷியஸ். டீஅஸ்க்டு ஓகேங்களா, உமி இருக்கக்கூடாது. பட் அது மேலே இருக்க தோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மில்லட்ஸ் மேலே இருக்கக்குள்ள தோலை என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ரைஸ் மாதிரியே பாலிஷ் பண்ணுறாங்க மில்லட்ஸை. அப்படி பாலிஷ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? பிராண்ட் இருக்கக்கூடாது. டீஅஸ்க்டு மில்லட்ஸ் இருக்கலாம், பிராண்டு மில்லட்ஸ் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் கம்மியாயிடும். மில்லட் இஸ் அ வெரி எக்ஸலண்ட் மெட்டீரியல் டு ஹாவ் மினரல்ஸ் சச் அஸ் கால்சியம், அயன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இதெல்லாம் இருக்குது. and it has given a benefit of anti-aging, anti-carcinogenic. ஓகேங்களா? ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்டு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்டு தான் மில்லட்ஸ். ஓகேங்களா? இதோடைய மகத்துவத்தை வச்சு தான் 2023 FA ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் இன் 2023 has recognized International Year of Millets. ஓகேங்களா? இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்ட்டு வந்து 2023 அறிவிச்சாங்க. ஓகே,
Next is with respect to Philippines. Philippines என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is a island called as லொஹிட்டா ஐலாண்ட்ஸ். அதை Philippines என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கோட்டா ஐலாண்டுன்னு சொல்கிறாங்க. கோட்டா ஐலாண்டு, லொஹிட்டா ஐலாண்டுன்னு சவுத் சைனா சீல இருக்குது. அதை Philippines வந்து கோட்டா ஐலாண்டுன்னு சொல்கிறாங்க. they have done a drill to retake those islands. ஓகேங்களா, அதை வந்து சைனீஸ் வந்து இப்போ குறிப்பாக வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வார்த்தைங்க தான் ரொம்ப முக்கியம். டேயாயூ சென்காக்கு ஐலாண்டு மாதிரியே இந்த கோட்டா அப்புறம் லொஹிட்டா ஐலாண்ட்ஸ் பற்றி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விச் இஸ் அ டிஸ்பியூட் பிட்வீன் விச் கண்ட்ரீஸ்ன்னு கேட்கலாம். ஓகேங்களா. தென் amidst plans to upgrade Su-30 jets, IAF focusing on AI based solutions. IAF என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, with the help of Indian Institute of Technology, பாம்பே, IIT பாம்பேவோட ஹெல்ப்லால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நம்மளால் வந்து இன்ஜினை அண்ட் அசர்ட் பேஸ்டு சொல்யூஷன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியுமா, இன்ஜின்ஸையும் அசர்ட்ஸையும், அதுக்கப்புறமா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேர் பார்ட்ஸ், அப்புறமா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இன்வென்ட்ரி, அதை வந்து ஆப்டிமைசேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற அந்த விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஐஏஎஃப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, we are going to upgrade the Su-30 Sukhoi 30 அப்படின்னு சொல்லுவாங்க. MKI வந்து நம்ம we are going to upgrade it. அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி அந்த Sukhoi 30 எதுலேருந்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் we are going to induct our own radars. ஓகேங்களா, radars and sensors which has been indigenously developed by India. அதெல்லாம் நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அதோடைய பதவி காலம், அதாவது வந்து அதோடைய ஆயுட்காலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2025 வரைக்கும் இருக்க போகுது. அதை யார் ஃபிட் பண்ண போகிறா அப்படின்னா வந்து இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தான் வந்து ஃபிட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதோட மோட்டிவ் என்ன, ஏஐயை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதோட மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமல் ஹியூமன் இன்டர்வென்ஷன் மேக்ஸிமம் காம்பேக்ட் பொட்டென்ஷியல், இதை அரைவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதோட எய்ம். மினிமல் human intervention and maximum compact potential. Next is with respect to diffraction limit. இதையும் வந்து பிலிம்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, வேற எதுவும் இல்லை. இப்போ ஒரு பொருளை நம்ம எப்படி பார்க்குறோம், இப்போ ஒரு பொருள் சேர்ன்னு இருக்கு, செவுரு இருக்கு, ஓகேங்களா, கதவு இருக்கு, இல்லை போர்டு இருக்கு அப்படின்னா இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா the light which is emitted from that object. ஓகேங்களா, ஒரு பொருள் லைட் இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த லைட் வந்து எமிட் ஆகும். அந்த லைட்டை நம்ம கருவிழி கேப்சர் பண்ணி அதுக்கப்புறம் அது நமக்கு ஒரு இமேஜாக கொடுக்குது நம்மளோட பிரெயினுக்கு. இதே தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப், அப்புறமா வந்து மைக்ரோஸ்கோப், இது எல்லாத்துலேயுமே நடக்குது. அப்போது தேர் இஸ் அ பாயிண்ட், ஓகேங்களா, தேர் இஸ் அ லிமிட், அந்த ரெசல்யூஷன் லிமிட், தேர் இஸ் அ ரெசல்யூஷன் விச் பியாண்ட் தட் வி கேனாட் see that object. ஓகேங்களா, அந்த லிமிட் தான் வந்து டைஃப்ராக்ஷன் லிமிட் அப்படின்னு சொல்கிறாங்க. த ரெசல்யூஷன் ஆஃப் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் தட் யூசஸ் லைட் டு see things cannot improve beyond a point. அந்த ரெசல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் வந்து இம்ப்ரூவே பண்ண முடியாது எவ்வளவு தான் நீங்கள் பண்ணாலுமே. அந்த லிமிட்டுக்கு பேர் தான் என்னென்னா டைஃப்ராக்ஷன் லிமிட். இதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து மைக்ரோஸ்கோப்லாம் வந்து அதுக்கப்புறமா வந்து கண்டுபிடிக்கிறாங்க, மைக்ரோஸ்கோப்லாம். ஸோ அதையும் வந்து ஆனால் அதுக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், இப்போ ரீசெண்டாக வந்தது. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி வந்து தேர் இஸ் அ மைக்ரோஸ்கோப். அந்த மைக்ரோஸ்கோப்புக்கும் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஓகேங்களா, விச் பேஸ்ட் ஆன் த டைஃப்ராக்ஷன் இண்டெக்ஸ், டைஃப்ராக்ஷன் லிமிட். இப்போ இருக்கக்கூடிய அந்த மைக்ரோஸ்கோப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்ஸ். இது கிட்டத்தட்ட வந்து ஆட்டம்ஸ் வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க, சூப்பர் ரெசல்யூஷன்ஸ். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a component. ஓகேங்களா, அது என்ன காம்போனன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரோபோரஸ் அப்படிங்கிற ஒரு காம்போனன்ட் இருக்குது. இதை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்து நம்ம எதில் பார்க்குறோமோ அந்த ஆப்ஜெக்டில் இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க. இந்த ஃப்ளோரோபோரஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எமிட்டிங் அ லைட். ஓகேங்களா, ரேடியம் மாதிரி ஒரு லைட்டை வந்து எமிட் பண்ணுது. இதை நம்மளால் வந்து இன்னும் நல்லா பார்க்க முடியுது. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம we are also seeing the structure of atoms also. atoms வரைக்கும் நம்ம பார்க்குறோம், ப்ரோட்டீன்ஸ், ஆட்டம்ஸ், இதெல்லாம் பார்க்குறது இதன் மூலமாக தான் ஆக்சுவலி. ஓகே, அப்போ அதோட பொருள் என்ன, ஃப்ளோரோபோரஸுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, டைஃப்ராக்ஷன் லிமிட்டுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் லெபனான் சிட்டி
சிடான் வந்து இட் ஹாஸ் பீன் அண்டர் ஸ்ட்ரைக். அப்போ லெபனானில் என்னென்னலாம் சிட்டி இம்பார்ட்டன்ட் சிட்டி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ட்ரைபோலி, பைரூட் தான் கேபிட்டல் லெபனானில். சிடான் வந்து பைரூட்டுக்கு கீழே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏஷியான் புத்திஸ்ட் சப்மிட் இன் நியூ டெல்லி. ஓகேங்களா, நியூ டெல்லியில் வந்து ஃபஸ்ட்டு ஏஷியான் புத்திஸ்ட் சப்மிட் வந்து நடந்திருக்கு. இதை யார் இனாகரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாண்புமிகு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஹூ இஸ் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து இனாகரேட் பண்ணுறாங்க. ஸோ புத்திசம் பொறுத்த வரைக்கும் நம்ம சில இம்பார்ட்டண்ட்டான இப்போ புத்திஸ்ட் டிப்ளமசி இல்லைனா சாஃப்ட் டிப்ளமசியில் புத்தா டிப்ளமசியும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிப்ளமசி தான். ஓகேங்களா, வி ஆஸ் அ ஆரிஜின் ஆஃப் புத்திசம், as the land of origin of Buddhism, நமக்கு நிறைய லிவரேஜ் இருக்குது. பிகாஸ் the புத்தா தம்மா இருக்குது பார்த்தீங்களா, it has been used as a சேது bridge to connect all Asian community. ஏஷியன் கல்ச்சராக நம்ம புத்திஸ்ட் கல்ச்சரை நம்மளால் வந்து சொல்ல முடியும். அப்போ பேன் ஏஷியன் ஐடென்டிட்டிக்கு we can revive our புத்திஸ்ட் ஐடியாலஜி. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்க, தம்ம சேது அப்படின்னு சொல்கிறாங்க. தம்ம சேது. அதே மாதிரி இந்த கான்ஃபரன்ஸில் நம்மளுடைய பிரசிடென்ட் அவர்கள் பேசும்பொழுது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புத்தாவுடைய தம்மா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இட் இஸ் நத்திங் பட் கருணா, விச் இஸ் கம்பேஷன். கருணா ஆர் கம்பேஷன், கருணை. ஓகேங்களா, புத்தாவே என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய எல்லா டீச்சிங்ஸையும் நீங்கள் சேர்த்து ஒரு துளியாக ஆக்குறீங்க அப்படின்னா அந்த துளி என்னது, இட் இஸ் நத்திங் பட் கம்பேஷன். அதுவும் இப்போ இருக்கக்கூடிய அந்த ரிலவன்ஸ் என்னதுன்னா, இப்போ இருக்கக்கூடிய வேர்ல்டில் விச் இஸ் ஃபேஸிங் எ எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிங்ஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரைஃப், அதாவது போர்கள், அதுக்கப்புறமா வந்து கிளைமேட் சேஞ்ச், இதன் இடையில் என்ன ஆகுது அப்படின்னா வந்து நம்மளுக்கு பீஸ் அண்ட் நான் வைலன்ஸ், புத்தாவுடைய தம்மா ஒரு கைடிங் லைட்டாக இருக்குது. ஓகேங்களா, புத்தாவோட தம்மா ஒரு கைடிங் லைட்டாக இருக்குது. நாட் ஓன்லி வித் ரெஸ்பெக்ட் டு ஃபிசிக்கல் வைலன்ஸ் பட் ஆல்சோ ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் greed and hatred. greed and hatred, desire is all root cause of suffering. எதனால் வருது, greed, hatred, இதனால தான் வருது. greedனால தான் desire வருது, hatredனால தான் desire வருது, which amounts to sufferings. இதை தான் வந்து புத்தர் சொல்கிறாரு ஃபோர்ஃபோல்டு அந்த ட்ரூத்தில், நோபல் ட்ரூத்தில் இதெல்லாம் தான் சொல்கிறாரு. அண்ட் தென் பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து ஒரு டைமில் வந்து சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தியா ஹாஸ் நாட் கிவன் யுத்தா டு வேர்ல்டு பட் புத்தா டு வேர்ல்டு அப்படின்றார். இந்தியா ஹாஸ் நாட் கிவன் எனி யுத்தா டு வேர்ல்டு பட் ஒன்லி புத்தா டு த வேர்ல்டு. ஓகேங்களா, நம்ம வந்து பீஸ் லவ்விங் கண்ட்ரி அப்படிங்கிறத இப்படி சொல்லலாம். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் அ கல்ச்சுரல் அண்ட் சிவிலைசேஷனல் லிங்கேஜஸ் வித் த பேன் ஏஷியன் கண்ட்ரி. அதுக்கு என்ன வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்ஸ்கிருதி ஈவம் சபியதா, சபயதா, சன்ஸ்கிருதி ஈவம் சபயதா, இந்த வார்த்தை வந்து சொல்கிறாங்க. வி ஹாவ், ஸோ இட் இஸ் நத்திங் பட் கல்ச்சுரல் அண்ட் சிவிலைசேஷனல் லிங்கேஜஸ். ஓகேங்களா, இந்த வார்த்தையை அப்படியே நீங்கள் எழுதலாம், கன்க்ளூஷனில், இன்ட்ரொடக்ஷனில் இதெல்லாம் எழுதலாம், சன்ஸ்கிருதி ஈவம் சபயதா. ஓகேங்களா, அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் ஹாஸ் ஆல்சோ கிராண்டட் கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் டு த பாலி அண்ட் பிராகிருத். பாலி அண்ட் பிராகிருத். நெக்ஸ்ட் ஆதித்யா L1 மிஷனில் இப்போ ரீசெண்டாக வந்து தேர் இஸ் அ எக்யூப்மெண்ட் கால்ட் அஸ் விசிபிள் எமிஷன் லைன் குரோனோகிராஃப். இந்த குரோனோகிராஃப் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் எக்ஸாக்ட்லி ப்ரிடிக்டட் த கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத. இதுக்காக தான் இதை உருவாக்கப்பட்டது. இதை அது கரெக்டாக பண்ணிடுச்சு, இந்த வேலையை அது கரெக்டாக பண்ணிடுச்சு அப்படிங்கிறாங்க. இதுதான் சன்னோட ஸ்ட்ரக்சருங்க. ஓகேங்களா, திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சன்னில் உள்ளே இருக்கிறது என்னது, கோர், அதுக்கப்புறம் ரேடியேட்டிவ் ஜோன், அதுக்கப்புறம் கன்வெர்ட்டிவ் ஜோன். இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் இந்த கன்வெக்டிவ் ஜோனுக்கு மேலே அந்த ஃபோட்டோஸ்பியர், குரோமோஸ்பியர், அப்புறம் கொரோனா, இதிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிட்டே வரும். அந்த அந்த கொரோனாவுக்கு வந்து ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ இட் இஸ் அ அனாமலி ஆக்சுவலி. ஓகேங்களா, இங்கே தான் வந்து என்ன பாருங்கள், சோலார் ஃப்ளேர்,
அதுக்கப்புறம் கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் அப்படிங்கிறது இதுதான். ஓகேங்களா, இந்த இடம் தான் கொரோனல், இந்த இடம்னு இல்லை, அவுட்டர் கொரோனாலேருந்து தான் கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ் வருது. ஏன் வருது? பிகாஸ் ஆஃப் த ரிவர்சல் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஃப் சன். ஓகேங்களா, அதனால் வந்து இது வருது. ஸோ வி ஆர் ப்ரிடிக்டிங் தோஸ் கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ். ஏன் சார் ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படின்னா, இட் அஃபெக்ட்ஸ் த சேட்டிலைட். ஓகேங்களா, அவுட்டர் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த சேட்டிலைட்ஸ் எல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணிடும். அது கம்யூனிகேஷன் சேனல்ஸை அஃபெக்ட் பண்ணும், டெலகிராஃபிக் சேனல்ஸை அஃபெக்ட் பண்ணிடும். அப்படிங்கிறதுனால வி ஆர் கோயிங் டு ப்ரிடிக்ட் தோஸ் திங்ஸ். ப்ரிடிக்ட் பண்ணி அந்த டேமேஜை மினிமைஸ் பண்ணுறதோ இல்லை ஏதாவது பண்ணுறதோ நம்ம பண்ண முடியும். ஸோ வி கேன் ஆல்சோ ஸ்டடி. அப்போ இதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஸ்டடி சன் தான் we have launched ஆதித்யா L1 மிஷன். L1 அப்படிங்கிறது என்னது? லக்ராஞ்சியன் பாயிண்ட். அது என்ன பாயிண்ட்? அந்த மாதிரி 5 பாயிண்ட் இருக்கு. அப்படின்னா லக்ராஞ்சியன் L1ல தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, this is the exact point where the gravity of the earth அதுக்கப்புறம் gravity of the sun அது ரெண்டும் கிளாஷ் ஆகி 0ல வந்து நிற்கிறது. அப்போ அது வந்து ஒரு கான்ஸ்டன்டான பாயிண்டா அப்படின்னா, இது மூவ் ஆகுதுல்ல, அதனால இதுவும் மூவ் ஆகும். அப்போ கான்ஸ்டன்ட்டாக இந்த லக்ராஞ்சியன் பாயிண்ட் மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு ஒரு கணிப்பு தேவைன்னு பாருங்க. ஓகேங்களா, அப்போ லக்ராஞ்சியன் பாயிண்ட்ல இல்லாமல் நம்ம வைக்காம விட்டால் என்ன ஆகும்? கிராவிட்டி ஆஃப் த எர்த்தோ இல்லை கிராவிட்டி ஆஃப் த சன்னோ அந்த சேட்டலைட்டை இழுத்துரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் there is a problem with respect to fisherman issue. Fisherman issue, அப்போ ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் with respect to fisherman அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in Sri Lankan versus Indian fisherman in Tamil Nadu. என்ன அப்படின்னா, it is with respect to the boundary issue. ஓகேங்களா, first issue is boundary issue. பவுண்டரி இஷ்யூ ஒரு பெரிய இஷ்யூ. அதில் செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான இஷ்யூ என்ன அப்படின்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்நாடுல இருக்கக்கூடிய இந்தியன் ஃபிஷர்மேன் பண்ணுற அந்த டைப் ஆஃப் ஃபிஷிங் விச் இஸ் பாட்டம் ட்ராலிங். பாட்டம் ட்ரோலிங் அப்படிங்கிறது பாட்டம்லேருந்து அந்த நெட்டு, பெரிய நெட்டு இருக்கும், அந்த நெட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய அந்த பாட்டம், கடல், இந்த கப்பல் இப்படி இருக்குன்னா கீழே என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த நெட்டை வந்து போடுவாங்க. இதுதான் வந்து கடல்னு வச்சுக்கோங்க. இந்த கடலில் இருக்கக்கூடிய கீழே என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே அது எடுத்துகிட்டு போயிடும், வாரிட்டு போயிடும். அப்போ the ecosystem, the very bottom ecosystem of the sea is affected. இங்கே என்ன இருக்கும்? கோரல்ஸ் இருக்கும், which is providing habitats. அதுக்கப்புறம் மற்ற உயிரினங்கள் இருக்கும், பை கேட்ச்னு சொல்லுவாங்க இது பேர். ஓகேங்களா, unwanted what to say casualties. ஓகே, டர்ட்டில்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் பாதிக்கும் பொழுது கடலுடைய எக்கோசிஸ்டமே பாதிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்படும். ஓகேங்களா, பாட்டம் ட்ராலிங் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, அதுக்கப்புறம் ஃபிஷர்மேன் இஷ்யூவில் சஸ்டெயின் அந்த பார்டரை விட்டு தாண்டி வெளியே போகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால அந்த ஸ்ரீலங்கன் நேவியால் அவர் ஃபிஷர்மேன்ஸ் இஸ் கெட்டிங் அரெஸ்டட். அதுக்கப்புறம் நம்மளுடைய கேட்ச் எல்லாம் அவங்க திருப்பி கடல்லையே போடுறது, ஹராஸ்மெண்ட் ஆஃப் த ஸ்ரீலங்கன் நேவி. அதுக்கப்புறமா வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணி வைக்கிறது, அப்புறம் நம்மளோட போட்டை வந்து பிடிச்சி வச்சுக்கிறது. ஸோ இதெல்லாம் நடக்குது. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, we have to clearly devise a boundary. அதுக்கப்புறம் த்ரூ டெக்னாலஜி நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ரீலங்கன் பார்டர்ஸுக்கு நம்ம போகாமல் நம்மளால் தடுக்க முடியும். அதே மாதிரி நம்மளுடைய ஃபிஷ்ஷஸ், நம்மளுடைய இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃபிஷ்ஷஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, we can also give technology assistance, அதுக்கப்புறமா வந்து எக்யூப்மெண்ட்ஸ் ஃபார் டீப் சி ஃபிஷிங். டீப் சி ஃபிஷிங்க்கு நம்மளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளோட ஃபிஷர்மேனை ட்ரெயின் பண்ணி அங்கே அனுப்பலாம். ஆக்சுவலாக இதெல்லாம் கொஞ்சம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா இஸ் சைலண்ட் ஆன் US imposing sanctions on 19 Indian countries, entities. எதுக்காக அப்படின்னா, 19 இந்தியன் என்டிட்டிஸ் மேலே US வந்து சாங்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டூயல் யூஸ் டெக்னாலஜி, டூயல் யூஸ் மெட்டீரியல்ஸை ரஷ்யாவுக்கு கொடுத்ததுனால 19 இந்தியன் கம்பெனிஸ் மேலே அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. வெறும் 19 ஆனால் உலகம் ஃபுல்லாக வந்து 400 கம்பெனிஸ் மேலே எடுத்திருக்காங்க. அதில் இந்தியன் கம்பெனிஸில் 19 கம்பெனிஸ் இருக்குது.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இருக்கக்கூடிய க்ளோஸ் கனெக்ஷன்ஸ், ரீசன்ட் கனெக்ஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு க்ளீன் சப்ளை செயின், டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன், அதுக்கப்புறம் இனிஷியேட்டிவ் ஆஃப் கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜி, இதை பற்றிலாம் பேசியிருக்காங்க. விச் வி ஹவ் டிஸ்கஸ்ட் எர்லியர் இன் டீட்டெயில். ஓகே, அந்த விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த நியூஸை எடுத்தேன். இதை வந்து நேற்றே நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. இந்தியா ஹஸ் கிவன் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனுக்காக ஒரு டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு 81,664 crores they have estimated. ஓகேங்களா. and they have submitted in the 16th Convention on Biological Diversity. Next, with respect to DSI பற்றியும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. டிஜிட்டல் சீக்வன்ஸ் இன்ஃபர்மேஷன், அதை பற்றியும் நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நேற்றே நம்ம இன் டீட்டெயில்டாக பார்த்தோம். டிஜிட்டல் சீக்வன்ஸ் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறமா வந்து 30/30 டார்கெட், அதுக்கப்புறம் இன்வேசிவ் ஸ்பீசிஸை 50% அதோடைய இன்ட்ரொடக்ஷனை நம்ம வந்து குறைக்கணும். அதுக்கப்புறம் இம்பேக்ட், அதோட இம்பேக்டை 2030 குறைக்கணும். இப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. அதை ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ராமச்சந்திர குஹா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, as highlighted the early environmental thinkers, அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. ஓகேங்களா. அந்த புக்கு பேர் என்னென்னா ஸ்பீக்கிங் வித் நேச்சர். இதில் 10 என்விரான்மெண்டலிஸ்ட் ஃப்ரம் 1880s - 1940s வரைக்கும் இருந்த 10 என்விரான்மெண்டலிஸ்ட்டை பற்றி அவர் பேசியிருக்காரு. அதில் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990s வரைக்குமா. ஓகே. ஜேசி குமரப்பா. ஸோ ஜேசி குமரப்பா வந்து ஒரு காந்தியன் எக்கனாமிஸ்ட். ஓகேங்களா. அவரை பற்றி பேசியிருக்காரு. இவரெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, he emphasized about water conservation, soil conservation, he emphasized about country cows. ஓகேங்களா. அந்த மாடுகளை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் வந்து, அதுக்கப்புறமா வந்து ஃபர்டிலைசர், உரங்கள், இயற்கை உரங்களை பற்றி அவர் பேசியிருப்பார். ஓகேங்களா. சாயிலுக்கு இயற்கை உரங்களை போடணும் அப்படிங்கிறதெல்லாம் ஜேசி குமரப்பா பேசியிருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸாம்பிளாக எழுதலாம். எத்திக்கல் எக்ஸாம்பிளாவோ, என்விரான்மெண்டல் எத்திக்ஸுக்கு எத்திக்கல் எக்ஸாம்பிளாவோ, இல்லைனா வந்து எஸ்ஏக்கோ இல்லை GS3லையோ யூ கேன் யூஸ் இட். இந்த நேம்ஸ் எல்லாம் யூ கேன் யூஸ் இட். ஜேசி குமரப்பா. அண்ட் he has also talked about தாகூரை வந்து பற்றி பேசியிருக்காரு. and there is some organizations, grassroots struggles with respect to சிப்கோ மூமெண்ட், அப்பிகோ மூமெண்ட்டு, இந்த மாதிரியான மூமெண்ட்ஸும் இருக்குது. ஓகேங்களா. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷனில் என்விரான்மெண்டல் மூமெண்ட்ஸ்னே தனி டாபிக்ஸ் இருக்குது. ஓகேங்களா. சிப்கோ மூமெண்ட் உத்தரகாண்டில் நடந்துச்சு, அப்பிகோ மூமெண்ட் கர்நாடகாவில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நர்மதா பச்சோ அந்தோலன், சேவ் நர்மதா ரிவர். ஸோ இது வந்து நடந்துச்சு. ஓகேங்களா. நர்மதா டேம் போடும்போது, ஓகேங்களா, டேம் வந்து கட்டும்போது இந்த மூமெண்ட் நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு என்விரான்மெண்டல் மூமெண்ட்ஸ். ஓகே. இதை ஒரு கம்பைல் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன மூமெண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. and then with respect to India has committed Sendai framework for risk reduction. இதை ரீசெண்டாக வந்து கேட்டாங்க. இந்த வருஷம் 2024 ஷெண்டாய் ஃப்ரேம்ஒர்க் பற்றி கேட்டாங்க. இதுக்கு முன்னாடியே ஷெண்டாய் ஃப்ரேம்ஒர்க் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃப்ரேம்ஒர்க். இதோட எம்ஃபசைஸ் என்னது? டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். டிசாஸ்டர் வர்றதுக்கு முன்னாடியே we have to be resilient for those disasters அப்படிங்கிறது தான் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். இதுக்கு 7 ஆக்ஷன் பிளான்ஸ் இருக்குது, 7 டார்கெட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. சப்ஸ்டான்ஷியல் ரெடியூஸ், என்னென்னலாம் ரெடியூஸ் பண்ணணும்? குளோபல் டிசாஸ்டர் மார்ட்டாலிட்டியை ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அஃபெக்டட் பீப்புள் நம்பர்ஸை ரெடியூஸ் பண்ணணும். எக்கனாமிக் லாஸை ரெடியூஸ் பண்ணணும். டேமேஜ் ஆஃப் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்னது? எஜுகேஷன், ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. அதெல்லாம் நம்ம டேமேஜ் ஆகிறதுலேருந்து தடுக்கப்படணும். அதுக்கப்புறம் we have to increase the number of countries with national and local disaster risk reduction strategies. டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து லோக்கல் கவர்மெண்ட்டும் அப்புறம் கண்ட்ரீஸும் வந்து வச்சுருக்கணும், எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். ஆக்சசபிலிட்டி அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் early வார்னிங் சிஸ்டமை இன்க்ரீஸ் பண்ணணும். இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெண்டாய் ஃப்ரேம்ஒர்க். ஓகே. இது எல்லாத்தையுமே 2030 we have to do அப்படிங்கிறது தான் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான கேட்ச். ஓகேங்களா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா G20 presidency there is a initiative with respect to working group of disaster risk reduction அப்படின்னு அவங்க வந்து ஒரு ஒர்க்கிங் குரூப்பை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க போன வருஷம்.
அதோடைய ரெண்டாவது மீட்டிங் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு. அதில் 5 ப்ரியாரிட்டி ஏரியாஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா early warning system, இதெல்லாம் இந்த 5 ப்ரியாரிட்டி எழுதிக்கோங்க, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா, GS3ல நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாயிண்ட்ஸை. early warning system, disaster resilient infrastructure, disaster risk reduction financing, அப்புறம் resilience recovery and nature based solutions. நேச்சர் பேஸ்டு சொல்யூஷன்னா என்ன சார்? ஒன்றும் இல்லை, மேங்க்ரூவ்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், மேங்க்ரூவோடைய மெயின்டெனன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதெல்லாம் நேச்சுரல் பேஸ்டு சொல்யூஷன்ஸ், தட்ஸ் ஆல். ஓகேங்களா, ஏன்னா அது என்ன பண்ணும், ஒரு ஃப்ளட் வெட்லேண்டை பண்ணும்போது ஃப்ளட்டுக்கு ட்ராட்டுக்கெலாம் வந்து அது வந்து ஒரு அரணா அமையும். மேங்க்ரூவ்ஸை வளர்க்கும்போது சைக்ளோன்ஸுக்கோ இல்லை சுனாமி வரும்போதோ அது ஒரு அரணா அமைய போகுது, தட்ஸ் ஆல். ஓகே, நேச்சர் பேஸ்டு சொல்யூஷன், இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். Next is with respect to sickness, infirmity or the grounds for bail, PMLA. PMLAல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டை பொறுத்த வரைக்கும் பெயில் வந்து நமக்கு சீக்கிரமாக கிடைக்காது. ஆனால் there is a provision with respect to 41 section 45(1). ஓகேங்களா, அதில் அதை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்னஸ் அதுக்கப்புறம் இன்ஃப்ரிம், அதாவது வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டு கண்டிஷன்ஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பெயில் கொடுக்கலாம், there is a exception. ஓகேங்களா, ஏன்னா செக்ஷன் 45 என்ன சொல்லுது அப்படின்னா அக்யூஸ்டாக இருக்கிறவங்க, அக்யூஸ்டே கன்விக்ட் கூட கிடையாது, அக்யூஸ்டு could get bail only if the court was satisfied there were reasonable grounds for believing they were not guilty. ரீசனபிள் கிரவுண்ட்ஸ் இருக்கணும் ஃபஸ்ட்டு, கில்ட்டியாக இல்லைங்கிறதுக்கு ரீசனபிள் கிரவுண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் பெயிலே கிடைக்கும் உங்களுக்கு PMLAல. ஓகேங்களா, ஸோ அப்போ அதில் ஒரு சில எக்ஸம்ஷன் இருக்குது. அது என்ன எக்ஸப்ஷன்னா 45 கிளாஸ் 1 45 செக்ஷன் 45ல அந்த எக்ஸப்ஷனை கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, விச் இஸ் நத்திங் பட் சிக்னஸ், அதுக்கப்புறம் 16 இயர்ஸுக்கு உள்ளே இருக்கலாம், விமனாக இருக்கலாம், சிக் ஆர் இன்ஃப்ரிம், இதுக்கெலாம் வந்து அவங்களுக்கு அந்த எக்ஸப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நியூ ஸ்கீம் பை ICMR சீக்ஸ் டு ஃபோஸ்டர் நாவல் ஐடியாஸ். அது என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன் த வேர்ல்டு சேலஞ்ச், அதுதான் அந்த ஸ்கீம் பேர். ICMR வந்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் வந்து தே ஹவ் லான்ச்ட் அ ஸ்கீம் ஃபர்ஸ்ட் இன் அ வேர்ல்டு சேலஞ்ச். அதில் என்ன ஸ்கீம் அப்படின்னா, இப்போது அது ஆல்ரெடி இருக்கக்கூடியதுக்கு வேல்யூ ஆடோ இல்லைனா வந்து இருக்கிற ஐடியாஸை திருப்பி வந்து முலாம் பூசி திருப்பி நம்மளோட ஐடியாவாக கொடுக்கறதோ அப்படி கிடையாது, புது ஐடியாவாக இருக்கணும். புது ஐடியா ப்ரொப்போஸ் பண்ணணும். ப்ரொப்போஸ் பண்ணும்போது அதோட ஃபண்டிங்கை வந்து இவங்க பார்த்துப்பாங்க. அதுக்குன்னு ஒரு பேனல் போடுறாங்க, செலக்ட் கமிட்டி. தே வில் ரிவ்யூ த அந்த ப்ரொப்போசல். அந்த பேனல்ஸ் கம்ப்ரைஸ்ட் ஆஃப் ரெனவுண்ட் எக்ஸ்பர்ட்ஸ், இனோவேட்டர்ஸ், பாலிசி மேக்கர்ஸ். அவங்க வந்து அந்த டிசிஷன்ஸ் மேக் பண்ணுவாங்க. அவங்க அதை செயல்படுத்துகிறாங்க படுத்தலை, இட் இஸ் பிகாஸ் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு. ஓகேங்களா, அந்த க்ரைட்டீரியா என்னது, இட் ஷுட் பி யூனிக், கிரவுண்ட் பிரேக்கிங் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜிஸ். ஓகேங்களா, இன்க்ரிமெண்டல் இம்ப்ரூவ்மெண்ட்டோ இல்லை மைனர் ப்ராசஸ் இனோவேஷன்ஸோ இப்படிலாம் இருக்கக்கூடாது. இட் இஸ் நாட் எலிஜிபிள். ஒரு புது கிரவுண்ட் பிரேக்கிங் ஒரு டிஸ்கவரி, ஒரு வேக்சின் தயாரிக்கிறது மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு, இப்போ மங்கி பாக்ஸுக்கு ஒரு வேக்சினே கிடையாது, அந்த மாதிரி வேக்சின் தயாரிக்கிறேன் அப்படின்னு கொடுத்தா தே வில் கிவ் ஃபண்டிங் ஃபார் த ரிசர்ச். ஓகே, அப்படி ஒரு இதை வந்து போட்டிருக்காங்க. ஓகே, யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா, இட் கேன் பி சப்மிட்டட் பை இண்டிவிஜுவல்ஸ் ஆர் டீம் ஃப்ரம் சிங்கிள் ஆர் மல்டிபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கிளேஷியல் லேக் ஹாஸ் பின் ரைசிங் ஆர் ரிட்ரீட்டிங். ஓகேங்களா, இதில் கிளேஷியரை பொறுத்த வரைக்கும் யூ வுட் ஹவ் ரெட் இன் ஜாகிரஃபியில் வந்து நீங்கள் படிப்பீங்க. ஓகேங்களா, கிளேஷியர்னா என்ன, கிளேஷியர்னு வரும்பொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஹியூஜ் மாஸ், இட் ஹாஸ் ஹியூஜ் மாஸ், இட் மூவ்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் கிராவிட்டி. கிராவிட்டினால தான் அது வந்து மூவ் ஆகுது. ஓகேங்களா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு கிராவிட்டி அதுக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்ட்டாக வந்து தேவைப்படுது. அப்போ அப்படி போகும்போது இது ஒரு பெரிய மாஸ் அப்படிங்கிறதுனால கீழே இருக்கக்கூடிய அந்த இதுவை ரொம்ப அரிச்சிக்கிட்டு போயிடும். ஓகேங்களா, ஒரு ஸ்கூப் மாதிரி எடுத்துகிட்டு போயிடும் கீழே இருக்கக்கூடிய விஷயங்களை. அப்போ ஒரு மலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய மலை இருக்குங்க, ஒரு பெரிய மலை இருக்குது, இது மேலே வந்து கிளேஷியர் இப்படி இருக்குது அப்படின்னா,
இந்த கிளேஷியர் வந்து இப்படி நகரும் பொழுது என்ன ஆகும்னா, நகரும்போது கீழே இருக்கக்கூடிய இந்த மலையோட இந்த பகுதியை இப்படி அரிச்சிட்டு போகும், இப்படி அரிச்சிட்டு போகும். அப்படி அரிக்கும்போது there is a gap here. அப்போது இந்த கிளேஷியர் கொஞ்சம் லைட்டாக இப்படி மூவ் ஆகும்போது இந்த கிளேஷியர் இங்கே சில இது இருக்கும்ல, சம்மர் சீசனில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ஃபார்ம் ஆஸ் அ லேக். அப்போ அந்த அரிச்ச அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த மலையோட எண்டில் இட் வில் பி ஒரு மேடு மாதிரி இப்படி ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்கு பேர் வந்து மொரைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெர்மினல் மொரைன்ஸ். எண்டில் இருந்துச்சுன்னா டெர்மினல் மொரைன்ஸ், சைடில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து லேட்ரல் மொரைன்ஸ். ஏன்னா இப்படி அரிக்கும்போது எங்கே தான் போகும், இது இந்த சைடில் தான் போகும், இந்த சைட்லேயோ இல்லை இந்த எண்டுலேயோ தான் போகும். அப்போ அது என்னவா மாறும் அப்படின்னா ஒரு நேச்சுரல் டேம் மாதிரி இப்படி ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த மொரைன்ஸே வந்து இப்படி நேச்சுரல் டேம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். மேலே இப்படி ஒரு மேடு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும், அவ்வளோதான். அப்போது இது என்ன பண்ணும், இந்த திஸ் வில் ஆக்ட் அஸ் அ நேச்சுரல் பஃபர். ஓகேங்களா, எக்ஸசிவ் அந்த வாட்டர் வந்து வெளியே போக விடாமல் இந்த மொரைன் வில் சேஃப்கார்ட். இந்த மொரைனையும் தாண்டி நிறைய கிளேஷியர் ரிட்ரீட் ஆகுது அப்படின்னும் போது இந்த தண்ணி வந்து மொரைனையும் தாண்டி மேலே போகும். அப்போ கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட் நடக்கிறதுக்கு, ஃப்ளட்டிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அப்போ அந்த மாதிரி சில இந்த லேக்ஸை பற்றி பேசுகிறாங்க. அதனால் இதை நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃபிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரு டான்க்மர் லேக், குரு டான்க்மர் லேக், இது வந்து சிக்கிமில் இருக்குது. குரு டான்க்மர் லேக் சிக்கிம். பாங்சோ லேக், பாங்சோ லேக் நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்துருப்போம். ஓகேங்களா, அது வந்து லடாக்கில் இருக்கும். ஓகேங்களா, செயின் ஆஃப் லேக்ஸ் இது இட் இஸ் அ டிஸ்பியூட்டட் டெரிட்டரி பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா, எல்ஏசியில் இருக்குது. ஓகேங்களா, பாங்சோ லேக். அப்புறமா வந்து சமிதி லேக், இதுவும் சிக்கிமில் இருக்குது. சமிதி லேக் சிக்கிமில் இருக்குது. ஓகேங்களா, அண்ட் தென் தேர் இஸ் அனதர் லேக் விச் இஸ் கால்ட் அஸ் சவுத் லோனாக் லேக். சவுத் லோனாக் லேக் இதுவும் சிக்கிமில் இருக்குது. சவுத் லோனாக் லேக் இது இப்போ தான் ரீசெண்டாக வந்து இது உடஞ்சதுனால தான் டீஸ்டா டேம் வந்து உடஞ்சது. ஓகேங்களா, இந்த லேக்னால தான் டீஸ்டா டேம் வந்து உடஞ்சது. ஓகே, next is with respect to privacy. Privacy as a fundamental right. It also includes spousal privacy. அதாவது ஸ்பௌஸோடைய அனுமதி இல்லாமல் அவங்களுடைய இன்டர்னல் மேட்டர்ஸ்குள்ளே தலையிடக்கூடாது. யார் புருஷனோ பொண்டாட்டியோ அவங்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்களோட இன்டர்னல் மேட்டர்ஸ்குள்ளே அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறேன் அது இதுன்னு நீங்கள் ஈடுபடக்கூடாது. பிகாஸ் தே ஆல்சோ ஹாவ் ரைட் டு ப்ரைவசி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, விச் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். சுப்ரீம் கோர்ட் இது ரீசெண்டாக சொன்னாங்க. ஓகே, அண்ட் தென் மெம்பர்ஸ் ஆஃப் மியான்மர் ஜுண்டா அண்ட் சிவில் சொசைட்டி குரூப்ஸ் மெட் இன் டெல்லி. இப்போ ரீசெண்டாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு லெசனை வந்து பங்களாதேஷ் எபிசோடில் லேர்ன் பண்ணோம். என்ன அப்படின்னா, இஃப் தேர் இஸ் அ ப்ராபபிலிட்டி ஆஃப் அ கவர்மெண்ட் ஃபெயிலியர். இப்போ ஷேக் ஹசீனாவுடைய கவர்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆச்சு, நம்ம அவங்கள மட்டும்தான் பேக் பண்ணோம், மற்ற டெமோக்ராட்டிக் அந்த இதுவை நம்ம பேக்கே பண்ணல. ஓகேங்களா, அப்போ என்ன ஆயிடுச்சு, when they came to power they were against India now. இப்போ மியான்மரில் நம்ம என்ன பண்ணுறோம், we are backing military junta for the reason of activist policy. activist policyனால அங்கே யார் பவரில் இருக்காங்களோ நம்ம அவங்கள பேக் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது there is a possibility that they will fail as a regime. ஓகேங்களா, பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் குரூப்பு, ஓகேங்களா, பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் குரூப்பாக இருக்கட்டும், அப்புறம் எத்தனிக் குரூப்ஸாக இருக்கட்டும், எத்தனிக் குரூப்ஸ் who are fighting armed struggle, அவங்க ஒவ்வொரு பகுதியாக பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு வருஷத்துலையோ 1.5 வருஷத்துலையோ ஜுண்டாவை சீக்கிரமாக வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரமும் வரலாம். அப்போ அவங்களையும் நம்ம பேக் பண்ணுற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக எல்லா ஆர்கனைசேஷனையும் ஒன்றா சேர்த்து, மிலிட்ரி ஜுண்டாவிலேருந்து எல்லா இம்பார்ட்டன்ட் குரூப்ஸையும் சேர்த்து நம்ம வி ஆர் மேக்கிங் அ அவுட்ரீச், சிக்னிஃபிகண்ட் அவுட்ரீச். ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எழுதலாம். இந்தியாவுடைய டிப்ளமசியில் இதை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எழுதலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பட்டறை கருவாடு. பட்டறை கருவாடு ராமநாதபுரம். ராமநாதபுரத்தில் there is a type of கருவாடு மேக்கிங் which is called as பட்டறை கருவாடு. இதுக்கு GI டேக் வந்து கேட்டிருக்காங்க, இன்னும் கொடுக்கல.
ஓகேங்களா ஜிஐ டேக் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க போதுமானது ஓகே there is an example another example of adaptation la வந்து remarkable adaptation la there is a species called as catba langurs which is critically endangered catba langurs வந்து critically endangered ஆன langurs அது வந்து என்ன ஆயிருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா அது எங்க இருக்குன்னா வியட்நாம்ல இருக்கு ஓகே அது என்ன எபிலிட்டினா சால்ட் வாட்டரை குடிச்சு உயிர் வாழக்கூடிய எபிலிட்டியை அது வளர்த்திருக்கு இப்ப ஜீனோடைய அடாப்டபிலிட்டினால சால்ட் வாட்டரை குடிச்சு உயிர் வாழக்கூடிய அந்த எபிலிட்டியை அது வளர்த்திருக்கு இப்போ தான் ரீசெண்டாக வளர்த்திருக்கு போல ஓகேங்களா அது என்னது கேட்பா லாங்கூர்ஸ் ஓகேங்களா which is critically endangered அது எங்கே இருக்குது வியட்நாமில் இருக்குது கேட்பா ஐலாண்டில் இருக்குது ஓகே places in news species in news ஸ்பீசிஸோடைய IUCN ஸ்டேட்டஸ் இம்பார்ட்டண்ட் அப்புறம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அடாப்டபிலிட்டிக்கு இது ஒரு இம்பார்ட்டண்டான எக்ஸாம்பிளாகவும் இருக்குது ஓகே இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கேந்திரிய ஹிந்தி சமிதி ஓகேங்களா கேந்திரிய ஹிந்தி சமிதி which is the highest body that provides guidelines for the promotion and progressive use of Hindi இதை ஞாபகம் வச்சுக்கோங்க கேந்திரிய ஹிந்தி சமிதி இதுதான் வந்து highest body with respect to progressive and promotion and progressive use of Hindi okay அதோட ரோல் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா to coordinate the work and programs implemented by various ministries ஓகேங்களா அதுக்கு அப்புறமா வந்து இதுல 21 members இருக்காங்க 21 member committee headed by prime minister Hindi committee இருந்தாலும் it is headed by prime minister which includes 9 union minister 6 chief ministers the deputy chairman of the parliamentary committee of official language and 3 conveyors இவங்க எல்லாரும் சேர்ந்தது தான் இந்த 21 மெம்பர் கமிட்டில இருக்காங்க அது யார் ஹெட் பண்ணியிருக்கிறது it is headed by prime minister ஓகே அப்புறம் ராக்கெட் ரஷ்யாவோட ராக்கெட் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா தெரானோடைய ஒரு சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க 2 சேட்டலைட் அதோட பேர் என்னன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க கோஷ்வார் அப்புறமா வந்து ஹோடோட் ஓகேங்களா கோஷ்வார் அண்ட் ஹோடோட் ஏன்னா ஃபிலிம்ஸில் ரீசெண்ட்லி கோஷ்வார் அண்ட் ஹோடோட் வாஸ் இன் நியூஸ் பிகாஸ் அப்படின்ட்டு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவோம் அவ்வளோதான் முடிஞ்சு அப்போ யூ ஹேவ் டு நோ அபவுட் இட் ஓகேங்களா அது வந்து ஈரானோட சேட்டலைட் விச் இஸ் லான்ச்டு பை ரஷ்யா இவ்வளோ தெரிஞ்சால் போதும் ஓகே நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சன்ஸ் இந்த டென்சி இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் மாதிரி தான் இருந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்னுமே வந்து அதோட ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணும் ஆனால் ஏர்த் மாதிரி ஒரே டைமில் ரொட்டேட் பண்ணாது அதோடைய ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு டைமில் ரொட்டேட் பண்ணுமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதோட ஈக்குவேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இட் ரொட்டேட்ஸ் அரௌண்ட் 26 days ஓகேங்களா அதுக்கப்புறமா வந்து அதோட போல் பார்த்தீங்க அப்படின்னா 31 days ரொட்டேட் பண்ணும் ஸோ அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான பேர் வந்து டிஃபரன்ஷியல் ரொட்டேஷன் okay all the parts of the sun do not have the same period of rotation இம்பார்ட்டண்டா நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதையும் கேட்கலாம் ஃபிலிம்ஸ்ல கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் இங்க பாருங்க ஒரு நொர மாதிரி இருக்கா foam இருக்கா it is nothing but toxic foam which has been formed in Yamuna because of industrial discharge and pollutants இந்த டாக்ஸிக் ஃபேம்னு தெரிஞ்சுமே இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a சவுத் பூஜா ஓகேங்களா அதில் என்னென்னா அதாவது வந்து முழுகி எழுந்திருக்கணும் அந்த இதில் அந்த ஆரத்தி மாதிரி காட்டிட்டு அதில் முழுகி எழுந்திருக்கணும் ஆனால் இந்த டாக்ஸிக் அந்த ஃபேம்ஸ்லேயுமே வந்து முழுகி எழுந்திருக்காங்களாம் which is unhealthy for the individuals who are doing these practices ஓகே இது எதனால் வருது இந்த மாதிரியான ஃபேர்ம்ஸ் எதனால் இந்த டாக்ஸிக் ஃபேர்ம்ஸ் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு எக்ஸ்பர்ட்ஸ் சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த வாட்டர் சர்ஃபாக்டன்ஸ் அப்படிங்கிற அந்த பொருள் which is nothing but டிட்டர்ஜென்ட்ஸோட கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுற அந்த கெமிக்கல்ஸ் இருக்குல்ல அது வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த வாட்டரை வந்து லோவர் பண்ணி விட்டுருமா இப்போ லோ பண்ணும்போது என்ன ஆகும்னா விண்டு அதோட சேர்த்து கலக்கும்போது சர்ஃபேஸ் டென்ஷன் இல்லை அந்த மாலிகூல்ஸ் வந்து ரொம்ப சர்ஃபேஸ் டென்ஷன் இல்லாமல் இருக்குது விண்டு கலக்கும்போது அது நல்லா ஸ்டியர் ஆகி அந்த விண்டோட ஆக்ஷன் நல்லா ஸ்டியர் ஆகி நுர மாதிரி கிளம்புது
which is toxic. Okay, so இன்னிக்கான current affairs இதோட இனிதே முடியுது. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் you can ask me, இல்லைனா we can wind up. நியூஸ் பேப்பர் வந்து ஃபஸ்ட் வாட்டி ரீட் பண்ணும்போது வேகாக இருக்குது, செகண்ட் வாட்டி ரீட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு லிங்க் ஆகுதுன்றீங்க. அதே மாதிரி சிலபஸோட லிங்க் பண்ணுமான்றீங்க. கன்ஃபார்மாக லிங்க் பண்ணணும், கன்ஃபார்மாக சிலபஸோட லிங்க் பண்ணணும். இந்த ஒரு நியூஸ் வரும்போது இந்த நியூஸை எப்படி அவன் கொஸ்டினாக கேட்பான், இந்த கொஸ்டினுக்கு நம்ம எந்த மாதிரியெல்லாம் ஆன்சர் மேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யூ ஹேவ் டு கண்டெம்ப்ளேட் அமங் யுவர் செல்ஃப். ஓகேங்களா, அப்போ தான் உங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஓகேங்களா, illegal migrants from India to US na they will be deported, that's all. அது ட்ரம்ப் இருக்கணும் இல்லை இல்லாமல் இருக்கணும்லாம் அவசியமே கிடையாது. they will be automatically deported. அதை அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா they will be deported. FII and FDI for India respective to the Donald Trump. FII FDI பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா FDIயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாகும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஃப்ஐஐயை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அபவுட் ஃபெட்ரல் ரிசர்வ்ஸ். ஃபெட்ரல் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த ஃபெட்ரல் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணணும் அப்படின்னா எஃப்டிஐ வந்து கம்மியாகும். ஃப்ளைட் ஆஃப் எஃப்ஐஐ ஃபெட்ரல் ரிசர்வ்ஸ் வந்து அந்த அந்த இது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுறாங்கன்னா எஃப்ஐஐ இன்க்ரீஸ் ஆகும் இந்தியாவுக்கு. ஓகே, ஃபார்மர் ஸ்கூல்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த அக்ரிகல்ச்சர் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இருக்குல்ல அதுதான். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஃபார்மர்ஸுக்கு அந்த எஜுகேஷன் பண்ணுறது, ஃபார்மல் எஜுகேஷன் அபவுட் ஃபர்டிலைசர், சாயில் ஹெல்த்து, இதை பற்றின அந்த எஜுகேஷன் பண்ணுறது, இன்ஃபார்மல் எஜுகேஷன், அதுதான் ஃபார்மல் ஸ்கூல்ஸ். ஏஐ எப்படி அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அந்த ட்ரோன்ஸ் வச்சு நம்ம வந்து we can particularly pinpoint the nutritional need of the soil and the plant. ஓகேங்களா, ப்ரிசைஸ் ஃபார்மிங் பண்ண முடியும் நம்மளால். அதுக்கப்புறம் வெர்டிக்கல் ஃபார்மிங் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இப்படியெல்லாம் நம்மளால் வந்து ஏஐ வச்சு யூஸ் பண்ண முடியும். ப்ரிசிஷன் ஃபார்மிங் கேன் பி யூஸ்ட். ஓகே, அந்த ரிசோர்ஸை வந்து ஆப்டிமலாக நம்மளால் we can utilize it. மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஹஸ் ஃபினிஷ்டு. ஓகேங்களா, நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபவுண்டேஷன் கோர்ஸில் நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரி போட்டிருக்கோம், ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன் நான். ஓகேங்களா, ஸோ அதை ஒரு வாட்டி பார்த்துருங்க. மோட்ஸ் ஆஃப் ரிவிஷன் அப்படின்னும் பொழுது த்ரூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் யூ கேன் ரிவைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது வந்து த அமௌண்ட் ஆஃப் எம்சிக்யூ சொல்யூஷன்ஸ் அதுவே ஒரு ரிவிஷன் தான். செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ரீகாலிங். நீங்கள் வந்து இப்போது ஏதோ ஒன்று விஷயத்தை படிச்சிங்க, ஒரு டாபிக் வச்சுருக்கீங்க, அந்த டாப்பிக்கை யூ ஹாவ் டு ரீவைண்ட் இன் யுவர் மைண்ட் ஆக்சுவலி. ஓகேங்களா, அப்படி ரீவைண்ட் பண்ணி உங்களுக்கு ஞாபகம் வருதா, அப்படி ஞாபகம் வரலனா எந்த இடத்துல ஞாபகம் வரல போயிட்டு பார்த்துட்டு மூடி வச்சுட்டு திருப்பி அதை ஒரு வாட்டி திருப்பி பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஓகே, I have chosen the option anthropology from November to January. Can I spend any one part of optional paper to keep it ready for mains? From January can focus mains. Yes, பண்ணுங்க. இதுவே கொஞ்சம் லேட்டு. ஆல்ரெடி நீங்கள் முடிச்சிட்டிங்களா இல்லை இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஜான்வரிக்குள்ளே முடிச்சிங்கன்னா நல்லது. ஓகேங்களா, ஜான்வரிக்குள்ளே முடிச்சுட்டு ஜான்வரி லாஸ்ட்லேருந்து பொங்கல் எண்டுலேருந்து பிலிம்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தால் பிரிக்ஸோடைய கூட்டமைப்பு அதன் நாடுகள் நிலைப்பாடுங்கிறது என்னென்னா இப்போது வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரம்ப் அப்படி எடுக்க மாட்டாங்க, வித் ரெஸ்பெக்ட் டு அமெரிக்கா அப்படி எடுப்பாங்க. ஆல்ரெடி வி ஹவ் டேக்கன் அந்த ஒரு இதுக்கு வந்துட்டோம். என்னென்னா டீடாலரைசேஷனாக இருக்கட்டும், அந்த இனிஷியேட்டிவாக இருக்கட்டும், ஷிஃப்ட்டுக்கு உண்டான அந்த மாற்றாக இருக்கட்டும்,
இது எல்லாத்துக்குமே போயிட்டாங்க. பிரிக்ஸ் கரன்சி அதெல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மல்டிலேட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் வேர்ல்டு பேங்க், அதுக்கப்புறம் IMF அதோட ஆதிக்கத்தை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிரிக்ஸ் பேங்க், நேஷனல் நியூ டெவலப்மெண்ட் பேங்க், அதுக்கப்புறமா வந்து கண்டிஜென்சி ரிசர்வ் ரேஷியோ இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக், ஒரு பர்சன் ஸ்பெசிஃபிக்காக இருக்காது எப்பயுமே இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸை பொறுத்த வரைக்கும். அது வந்து கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். கண்ட்ரி, ஓகே, விச் இஸ் நத்திங் பட் வேர்ல்டு ஆர்டர், நியூ வேர்ல்டு ஆர்டர், குளோபல் ஆர்டர், அதை பொறுத்து இருக்கும், விச் இஸ் லெட் பை அமெரிக்கா. அதனால் நம்ம அமெரிக்காவை பார்க்குறோமே தவிர இந்த அமைப்புகளை பொறுத்து தான் நம்மளுடைய அந்த பிரிக்ஸோடைய இன்னொரு அந்த அந்த கட்டமைப்பு வந்து நம்ம மாறுபடும். ஓகேங்களா? ஆர்ட் அண்ட் கல்ச்சர் சீக்கிரம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு 3 to 4 classes we can finish art and culture. ஓகே, ஏன்னா ஆல்ரெடி சொன்னது தான் ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஸோ என்ன படிக்கணும், எங்கெங்கேருந்து படிக்கணும், அதுக்கப்புறமா வந்து என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஓகேங்களா? சிலது இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு இட் ஐ வில் டீச். ஓகே, டோன்ட் வரி. Forex reserves in India have been reduced recently for what reasons? ரீசெண்டாக வந்து ரெடியூஸ் ஆகிருக்கான்னு எனக்கு தெரியல. அப்படி ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னா பிகாஸ் ஆஃப் இம்போர்ட் அதிகமாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இது டிக்ரீஸ் ஆகுதுன்னா இம்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், எக்ஸ்போர்ட் கம்மியாக இருக்கலாம். செகண்டு. தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாலருக்கு உண்டான அந்த இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து அந்த சரிஞ்சிருக்கலாம். அப்போ டிப்ரிஷியேட் ஆகும் பொழுது ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா வந்து டாலர்ஸை வந்து உள்ள இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்து விற்பாங்க. ஓகேங்களா? ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதன் மூலமாகவும் வந்து நம்மளுக்கு இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் குறைஞ்சிருக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து நிறைய வேரியடு இது இருக்குது. ஓகே, if they not allocate funds or tech transfers to developing country or poor countries, what issues can be raised to take part in by world powers? World powers தான் வந்து இதை பண்ண மாட்டாங்க. developing countries are not world powers, they are just global south countries. ஓகேங்களா? கலெக்டிவாக they have some powers, but individually they don't have any powers. ஓகே, we have to wait and see till COPல என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இதெல்லாம் பார்க்க முடியும். அவங்க கொடுக்குறாங்களா கொடுக்கலையா நம்ம கண்டெம்ப்ளேட் பண்ண தேவையில்லை. அவங்க கொடுக்கலன்னா அதுக்கு அடுத்து இவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கங்கிறத நம்ம படிப்போம். என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம அனுமானிக்க தேவை கிடையாது. ஓகே ஓகே கோல்டு ரேட் இன்க்ரீஸ் பற்றி. கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகுறதா டிக்ரீஸ் ஆகுதா? ஏமா இப்போ டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் ஆஃப் ஃபெஸ்டிவல் ஸ்டாக்கிங்னால தான் அது இன்க்ரீஸ் ஆச்சுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? ட்ரம்ப்போட வருகைக்கும் கோல்டு ரேட்டுக்கும் சில சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா லைட்டாக ஒரே ஒரு சின்ன சம்மந்தம் தான் இருக்குது. இட் இஸ் நாட் அபவுட் ட்ரம்ப்ஸ் இது, பட் இட் இஸ் அபவுட் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷனை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து தே கேன் இன்க்ரீஸ் த ஃபெடரல் ரிசர்வ், அந்த ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். த ஃபெடரல் ரிசர்வ்ஸ் அந்த ரேட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபெடரல் பேங்க்கோடைய ரேட்டு, யூஎஸோடைய ஃபெடரல் பேங்க் ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த கோல்டு ரேட்டு. அப்போ அது இன்க்ரீஸ் ஆகும்போது கோல்டு ரேட் டிக்ரீஸ் ஆகும். கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ஃபெடரல் ரிசர்வ்ஸ் ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது கோல்டு ரேட் வில் இன்க்ரீஸ். தட்ஸ் ஆல். ஏன்னா கோல்டு இஸ் ஆக்டிங் அஸ் அ பஃபர். ஓகே, பஃபராக வந்து ஆக்ட் ஆகும் இன்வெஸ்ட்மெண்ட்டில். அதனால் அப்படி போட்டு வைப்பாங்க. ஓகே, sir, as I tried to do answer writing but really very challenging. How to write means first articulate points and write answer, or as soon as seen the question go with the flow. Go with the flow இல்லைனா வந்து articulate points பண்ணுறீங்களோ ஃபஸ்ட்டு வந்து அந்த பாயிண்ட்ஸ் இருக்கான்னு முதல்ல பாருங்கள். அப்போ இல்லைனா there is a problem with respect to content. அப்போ கண்டென்ட்டை ஏற்றணும் நீங்கள் ஃபஸ்ட்டு. அப்போ கண்டென்ட் இருக்குது என்னால் எழுத தான் முடியல அப்படின்னா தென் ஆர்டிகுலேட் த பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு அந்த ப்ராக்டிஸுக்கு கொண்டு வாங்க. ஆர்டிகுலேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் எழுதுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போ ஒரு டைமில் ஒரு 10 கொஸ்டினோ 20 கொஸ்டினோ எழுதி அதை கரெக்ஷன் வாங்கிட்டதுக்கப்புறமா
உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிரும் எப்படி அட்டெம்ப்ட் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் யூ கேன் கோ வித் த ஃப்ளோ வித் ரெஸ்பெக்ட் டு த கொஸ்டின்ஸ் தே ஹவ் ஆஸ்க்டு. அது என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டினுக்கு யூ கேன் கோ வித் த ஃப்ளோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக் வரும்போது நம்ம நடத்திடலாம்ப்பா. ஆர்மி எக்ஸசைஸ் பற்றி நெக்ஸ்ட் வீக் கிளாஸில் இதில் வரும்ல, அப்போ நடத்திடுறேன் நான். ஓகே. ப்ரோ global order is similar to the family order, multilateral world era begins. விளாடிமிர் புட்டின் சொல்கிறாரு. என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின்ஸ் வரும்? ரொம்ப ஸ்பெசிஃபிக்காலாம் கொஸ்டின் வராதுங்க. நீங்கள் இதை வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காலாம் கொஸ்டின் வராது. டோன்ட் வரி அபவுட் இட். வாட் ஆர் த சேஞ்சிங் global order? Examine the challenges and the solutions for that அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வரும். அவ்வளோதான். குளோபல் ஆர்டர் பற்றி ஒரு இதுவாக வருமே தவிர இப்படி கேட்டிருக்காரு இந்த மாதிரி அது எப்படி கேட்கலாம் அப்படின்லாம் கொஸ்டின்ஸ் வராது. ஓகே. ஏன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 மார்க்னா ஒரு 8 பாயிண்ட் எழுதணும். அதில் 15 மார்க்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 to 13 15 பாயிண்ட்ஸ் எழுதணும் நீங்கள். அப்போ அதுக்கேற்ற ஸ்கோப் இருக்க மாதிரி தான் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே. இந்து சயின்ஸ் குவிஸ் சண்டே. இந்து சயின்ஸ் குவிஸ், இந்து சயின்ஸ் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு பேஜ் இருக்குல்ல, அதை நான் இன்க்ளூட் பண்ணுவேன். பட் குவிஸ் வந்து எனக்கு தெரியல, நான் பார்க்குறேன். அடுத்த வாட்டிலேருந்து இன்க்ளூட் பண்ணுறேன். அப்படி இஃப் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூபிஎஸ்சி ரெலவெண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த குவிசஸ்லாம் நான் ஆட் பண்ணுறேன். சிஓபிக்கு செப்பரேட்டாக எப்போ வீடியோ வரும்னா, இந்த சிஓபி எப்போ முடியுதோ அதுக்கப்புறம் நான் போடுறேன். ஏன்னா இதோட சேர்த்து நான் இன்டகிரேட் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகே. கண்டிப்பாக கண்டிப்பாக. தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ ஷேர் இட், கைண்ட்லி ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. ஜாலியாக இருங்க.